ಉಂಟಾಗಲಿ. ಆಂಡವರು ಉங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮ ಎಲ್ಲರೂ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. ஆண்டுடைய ஆசீர்வாதம் அளவில்லாதது. ದೇವರ ಆಶೀರ್ವಾದದ ಅಳತೆಗೆ ತಕ್ಕಂತದ್ದು. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ கணவன் மனைவியாய் இருக்கிற உங்களுக்கு ಗಂಡ ಹೆಂಡತಿಯಾಗಿರುವಂತ ನಿಮಗೆ வாழ்த்துக்கள், ಶುಭಗಳು. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡಲಿ. வருங்காலத்தில் கணவனா மனைவியா மாறப்போற உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ಬರುವ ಕಾಲದಲ್ಲಿ ಗಂಡನಾಗಿ ಹೆಂಡತಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡುವಂತ ನಿಮಗೂ ಶುಭಗಳು. ஆண்டவர் உங்களுக்கு அந்த காலத்தை நிர்ணயிக்கும் வரையிலும் அமைதியும் பொறுமையும் காத்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் blessing அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ದೇವರು ನಿಮಗಂತ ಕಾಲವು ಬರುವ ತನಕ ಅದನ್ನ ಪಾದಲಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದು ಅದನ್ನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಿರಿ. இப்பொழுது நான் 3 வசனங்களை முன்னால கொண்டு வரேன் பாருங்க. ಇವಾಗ 3 ವಾಕ್ಯ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇಡ್ತೇನೆ ನೋಡಿ. இந்த வசனங்கள் ரொம்ப முக்கியமானது. ಈ ವಾಕ್ಯ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದದ್ದು. ஆண்டவர் உங்களோடு பேச விரும்பும் பொழுது ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುವಾಗ காதுள்ளவன் கேட்க கடவனாக, ಕಿವಿ ಉಳ್ಳವನು ಕೇಳಲ್ಪಡಲಿ. நான் உங்களுக்கு ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறேன். ನಾನು ನಿಮಗೆ ಒಂದು ಅಂಶವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. என் பிரியமே என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறேன். ನನ್ನ ಪ್ರಿಯನೇ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಅಂಶವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ஆமென். என் பிரியமே என்ற வார்த்தை ನನ್ನ ಪ್ರಿಯನೇ ಎಂಬ ಮಾತು தேவனாகிய கர்த்தருக்கு போய் சேருவதாக. ಅದಕ್ಕೆ ಯೇಸುವಿಗೆ ಹೋಗಿ ಸೇರಲಿ. சாலமோன் கர்த்தருக்கு முன்னே வரும் பொழுது ಸಾಲಮೋನ್ ದೇವರ ಮುಂದೆ ಬರುವಾಗ கர்த்தரை தனக்கு ஒன்று பிரியப்படுத்தி ದೇವರು ತನಗಾಗಿ ಅದನ್ನು ಪ್ರಿಯಪಡಿಸಿ என் வாழ்நாள் முழுதும் அவரே எனக்கு பிரியமானவர் என்று சொல்லி ನನ್ನ ಜೀವಮಾನವಲ್ಲ ಆತನೇ ನನಗೆ ಪ್ರಿಯವಾದವರು ಅಂತ ಹೇಳಿ அவரை மகிமைப்படுத்தி இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். ಆತನನ್ನು ಗಣಪಡಿಸಿ ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. நீங்க வேதத்துல நீங்க கவனிக்கும் பொழுது ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಗಮನಿಸುವಾಗ உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. ಪರಮಗೀತೆ 2ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அங்கே சாங்க சாலமோன் அதை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ಪರಮಗೀತೆ ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ அங்கே நீங்க கவனிக்கும் பொழுது ಅಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸುವಾಗ அங்கே சொல்றாரு, ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ. இந்த உன்னத பாட்டுல நீங்க பார்க்கும்போது ಈ ಪರಮಗೀತೆ ನೋಡುವಾಗ 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, 2ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, என் பிரியன் எனக்கு உரியவர். ஹalleluya. ஹalleluya. அங்க சொல்ல என் பிரியன் எனக்கு உரியவர். ನನ್ನ ಪ್ರಿಯನು ನನಗೆ ತಕ್ಕವಂತವನು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. நான் அவருக்கே உரியவள். ನಾನು ಆತನಿಗೆ ಉರಿಯವಳು. உரியவர் உரியவள். ಆತನಿಗೆ ತಕ್ಕವಳು. நான் அவருக்கே, ನಾನು ಆತನಿಗೆ, அவர் எனக்கு என்று சொல்லுகிறார். ಆತನು ನನಗೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. என் பிரியமே, ನನ್ನ ಪ್ರಿಯನೇ, என் ரூபவதியே. ನನ್ನ ರೂಪವತಿಯೇ. ஒரு அழகா இந்த உன்னத பாட்டுல எழுதுகிறார். ಈ ಪರಮಗೀತೆ ಚೆನ್ನಾಗಿ ಬರೆಯುತ್ತಾರೆ. ஒரு கணவன் மனைவி, ಒಂದು ಗಂಡ ಹೆಂಡತಿ, ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகள், ಒಂದು ಎತ್ತಿದವರು ಮಕ್ಕಳು, பிள்ளைகளை தூக்கி தோள்ல போட்டுக்கொண்டு ಮಕ್ಕಳನ್ನು ತೆಗೆದು ಭುಜದ ಮೇಲೆ எனக்கு ಹಾಕಿಕೊಂಡು உரியவன், ನನಗೆ ತಕ್ಕವನು, எனக்கு உரியவை, ನನ್ನವನು, என் மகன், ನನ್ನ ಮಗನು, என் மகள் ನನ್ನ ಮಗಳು என்று பெற்றோர்கள் எப்படி சொல்லுகிறார்களோ ಎತ್ತಿದವರು ಹೇಗೆ ಹೇಳುತ್ತಾರೋ அதே போல ಅದೇ ರೀತಿ கணவனும் மனைவியும் ಗಂಡನು ಹೆಂಡತಿಯು ஒருவருக்கொருவர் பரிமாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ಒಬ್ಬರೊಬ್ಬರು ಹಂಚ್ಕೊಬೇಕು. ஏன்? ಯಾಕೆ? இது கர்த்தருடைய இணைப்பு, ಇದು ದೇವರ ಒಂದು ಕೂಡುವಿಕೆ, கர்த்தர் செய்யும் காரியம் என்று சொல்லப்படுகிறது. ದೇವರು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತದೆ. திருமணத்தை கர்த்தர் ரொம்ப அழகாய் அற்புதமாய் சொல்லி இருக்கிறார். ಮದುವೆ ದೇವರು ಸುಂದರವಾಗಿ ಅಂದವಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை விளக்கி சொல்லுகிறார். ಅಪೊಸ್ತಲ ಪೌಲರು ವಿಸ್ತರಿಸಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் குறிப்பிடுகிறது. ಎಬ್ರಿಯರ್ 13:4ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, திருமணம் என்பது கனத்துக்குரியது என்று சொல்லுகிறார். ಮದುವೆ ಎಂಬುದು ಗಣಕ್ಕೆ ತಕ್ಕಂತದ್ದು. அது கனப்படுத்துகிற ஒரு காரியம். ಅದು ಗಣಪಡಿಸುವಂತ ಕಾರ್ಯವು. திருமணத்தை கனப்படுத்த வேண்டும். ಮದುವೆಯನ್ನು ಗಣಪಡಿಸಬೇಕು. திருமணத்தை ரொம்ப கனப்படுத்துகிற ஒரு காரியம் இங்கே குறிப்பிடுகிறது. ಮದುವೆಯನ್ನು ಗಣಪಡಿಸುವ ಕಾರ್ಯವು ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ. நம்ம கிறிஸ்துவ முறைப்படி ನಾವು ದೇವರ ಮುறை கிறிஸ்தவத்தை ಪ್ರಕಾರ பார்க்கும்போது ಕ್ರೈಸ್ತನ ನೋಡುವಾಗ அது சாதாரணமா நம்ம நினைக்கிறோம். ಅದನ್ನು ಸಾಧಾರಣವಾಗಿ ನಾನು ಎಣಿಸುತ್ತೇನೆ. ஆனா இந்துக்களுடைய வழிகளை நீங்க பார்த்தீங்கன்னா ಆದ್ರೆ ಹಿಂದೂಗಳ ದಾರಿ ನೋಡುವಾಗ திருமணத்தை அவங்க அங்கீகரிப்பது சும்மா இருக்காது. ಮದುವೆಯನ್ನು ಅಂಗೀಕರಿಸುವ ಸುಮ್ಮನೆ ಇರುವುದಿಲ್ಲ. திருமணத்துக்கு முன்னால 2 நாளைக்கு முன்னால ಮದುವೆಗೆ 2 ದಿನಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಲೇ நலங்குன்னு சொல்லுவாங்க. ಅವರು ನಲಂಗಂತ அந்த மகன் வீட்ல அந்த குடும்பத்தாரும், ಆ ಮಗನ ಮನೆಯಲ್ಲಿ ಆ ಕುಟುಂಬದವರು, அந்த மகளுடைய வீட்ல அவங்க குடும்பத்தாரும், ಆ ಮಗಳ ಮನೆಯಲ್ಲಿ ಅವರ ಕುಟುಂಬದವರು, அங்க இருக்கிற அவங்களுடைய மாமா மச்சான் சொந்த பந்தத்தை அழைத்து ಅಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ
ಅತ್ತೆ ಮಾವ ಸ್ವಂತವರು ಕರೆದು அவர்களை சுத்திகரிப்பார்கள். ಅವರನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸುತ್ತಾರೆ. ஒரு கணவனா மனைவியா இணைவதற்கு ಒಂದು ಗಂಡನ ಹೆಂಡತಿ ಸೇರಿಯುವುದಕ್ಕೆ அவர்களுக்கு ஒரு சுத்திகரிப்பு நடக்கிறது. ಅವರಿಗೆ ಒಂದು ಶುದ್ಧೀಕರಿಸುವುದು ನಡೆಯುತ್ತದೆ. அந்த கணவன் வீட்லயோ அந்த மனைவி வீட்லயோ ಆ ಗಂಡನ ಮನೆಯಲ್ಲಿ ಹೆಂಡತಿಯ அந்த ಮನೆಯಲ್ಲಿ வாலிபனா இருக்கிற அவனை ಆ ಯವನಸ್ನಾಗಿರುವಂತ ಅವನನ್ನು 10 பேருக்கு முன்னால உட்கார வைத்து 10 ಜನಕ್ಕೆ ಮುಂದೆ அதை ಕೂರಿಸಿ மஞ்சள் பூசி ಅವ್ರಿಗೆ ಅರಿಶಿನ குங்குமத்தை ಹಾಕಿ தடவி ಕುಂಕುಮವನ್ನು ಇಟ್ಟು சில பரிகாரம் பண்ணுவார்கள். ಕೆಲವೊಂದು ಪರಿಹಾರವನ್ನು அவருடைய ಮಾಡುತ್ತಾರೆ. பாதங்களை கழுவார்கள். ಅವರ ಪಾದಗಳನ್ನು ತೊಳೆಯುತ್ತಾರೆ. கழுவி ಆ ನಂತರ இவன் சரியாய் திருமணத்துக்கு இணைக்கப்படுகிறான், ಇವನು ಸರಿಯಾಗಿ ಮದುವೆಗೆ ಸೇರಿಸಲ್ಪಡುತ್ತಾನೆ, இவள் சரியாக இணைக்கப்படுகிறாள் ಇವನು ಸರಿಯಾಗಿ என்று ಸೇರಿಸಲ್ಪಡುತ್ತಾನೆ. ஒரு அங்கீகாரம் கொடுப்பார்கள். ಹೀಗಾಗಿ ಒಂದು ಮುದ್ರೆಯನ್ನು அது ಕೊಡುತ್ತಾರೆ. மாத்திரம் இல்ல, ಅದು அந்த ಮಾತ್ರವಲ್ಲ, திருமணத்துல பாருங்க, ಮದುವೆಯಲ್ಲಿ ನೋಡಿರಿ, திருமண காரியத்துல பாருங்க, ಮದುವೆ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನೋಡಿರಿ, திருமணம் நடக்கும்போது ಮದುವೆ ನಡೆಯುವಾಗ அந்த பெற்றோர்களை கூப்பிட்டு ಆ ಎತ್ತಿದವರನ್ನ அந்த ಕರೆದು பெற்றோர்களை நிறுத்தி ಆ ಎತ್ತಿದವರ அந்த ನಿಲ್ಲಿಸಿ பெற்றோருடைய பாதங்களை கழுவுவாங்க. ಅವರ ಎತ್ತಿದವರ ಪಾದಗಳನ್ನು ತೊಳೆಯುತ್ತಾರೆ. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ அவங்க ನೋಡಿರಿ. பெற்றோர்களை பாதம் கழுவி ಅವರ ಎತ್ತಿದವರ ಪಾದಗಳನ್ನು ತೊಳೆದು அவங்களுடைய அந்த கணவனுடைய அந்த வேட்டியை எடுத்து ಆ ಗಂಡನ ಪಂಚಿಕೆಯನ್ನು ತೆಗೆದು அந்த மனைவியுடைய முந்தானையை முடிச்சு ಆ ಹೆಂಡತಿಯ ಮುಂದಾನೆಯಲ್ಲಿ ಅದು அவங்க ಮುಚ್ಚಾಕಿ பண்றாங்க, அந்த சாங்கியத்தை சுத்தி வருவாங்க. ಅವರು ಸಾಂಗ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. சிலர் இளநீ திறப்பாங்க, ಕೆಲವರು ಎಳ್ನೀರು ತರಿಸುತ್ತಾರೆ, சிலர் தண்ணீர் சொம்புல வைத்து அதை வித்தியாசமா பண்ணுவாங்க. ಕೆಲವರು ನೀರು ಸೊಂಬಲಿಟ್ಟು ಅದನ್ನು ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ கிட்டத்தட்ட ಮಾಡ್ತಾರೆ. பாருங்க, ನೋಡಿರಿ, ஒரு மணி நேரத்துக்கு மேல அந்த சடங்கே நடக்கும். 1 ಗಂಟೆ ಮೇಲೆ ಆ ಸಡಂಗಾಚಾರ್ಯಗಳನ್ನು ஆனா ಮಾಡ್ತಾರೆ. கிறிஸ்துவத்துல பாருங்க, ಆದ್ರೆ ஒரு ಕ್ರೈಸ್ತರಲ್ಲಿ 10 நிமிஷத்துல ஆமென் சொல்லி தாலி முடிஞ்சிடும். 10 ನಿಮಿಷ ಆಮೇಲೆ ಮದುವೆ சிலர் பைபிள் மாத்திக்குவாங்க, சிலர் மோதிரம் போட்டுக்குவாங்க, சிலர் வந்து தாலி போடுறாங்க. ಕೆಲವರು ಸತ್ಯ ಗ್ರಂಥವನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ಉಂಗುರವನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, திருமணத்தை கர்த்தர் ரொம்ப அங்கீகரிக்கிறார். ಮದುವೆ ದೇವರು ತುಂಬಾ ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರೆ. திருமணம் ஒரு கணத்துக்குரியவை. ಮದುವೆ ಒಂದು ಗಣಕ್ಕೆ ತಕ್ಕಂತದ್ದು. ஒரு வீட்டுல இருக்கிற பெண்ணு ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿರುವಂತ இன்னொரு வீட்டுக்கு வருவத ಇನ್ನೊಂದು ಮನೆಗೆ வரவேற்கிற அந்த வரவேற்பு மகிமையா இருக்கும். ಬರವರಿಸುವುದು ಆ ಬರವಣಿಗೆ ಅದು ಮಹಿಮೆ அந்த ಆಗುತ್ತದೆ. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா, நான் இருந்த காலத்துல ನಮ್ಮ ಊರಲ್ಲಿ ನಾನಿದ್ದ ಕಾಲದಲ್ಲಿ பெண் அழைப்புன்னு சொல்லுவாங்க. ಹೆಣ್ಣು ಕರೆವಿಕೆ ಅಂತ அந்த ಹೇಳ್ತಾರೆ. பெண்ணு அங்க இருந்து அந்த அவங்க வீட்டுல இருந்து இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்கு வருதுன்னா ಆ ಹೆಣ್ಣು ಅವರ ಮನೆಯಿಂದ ಗಂಡನ ಮನೆಗೆ ಬರುತ್ತದೆ ಅಂದರೆ சினிமா பாட்டு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க, ಫಿಲಂ ಹಾಡನ್ನು ಹಾಡಿದ್ದಾರೆ. வாராய தோழி வாராயோ அப்படின்னு அந்த பாட்டு போடுவாங்க. ಹೀಗಾಗಿ ಒಂದು ಫಿಲಂ ಹಾಡು ಒಂದು ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. ಆ அந்த ಹಾಡನ್ನು பாட்டு ಹಾಡ್ತಾರೆ. பாட்டா தான் பெண்ணு இந்த வீட்டுக்கு வருதுன்னு நினைப்பாங்க. ಆ ಹಾಡು ಹಾಕಿದ್ರೆ ಹೆಣ್ಣು ಮನೆಗೆ ಬರುತ್ತದೆ ಅಂತ ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ஆமென். அந்த பாட்டு போடலனா ಆ ಹಾಡು ಹಾಕಿಲ್ಲ பெண் ಅಂದ್ರೆ வரலையா அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ಹೆಣ್ಣು ಬಂದಿಲ್ಲ ಅಂತ அந்த ನೆನೆಸ್ಕೊಳ್ತಾರೆ. பாட்டு பாட்டா தான் வருகிறாங்கன்னு ಆ நினைக்கிறாங்க. ಹಾಡು ಹಾಕಿದ್ರೆ ಅವರು ಬರುತ್ತಾರೆ ಅಂತ அந்த பெண் ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. வரும் பொழுது ಆ ಹೆಣ್ಣು ಬರುವಾಗ அங்கே பாடல்கள் நடைபெறும், டான்ஸ் போடுவாங்க, ட்ரம் அடிப்பாங்க. ಅಲ್ಲಿ ಹಾಡು ಹಾಕುತ್ತಾರೆ, ಡ್ಯಾನ್ಸ್ ಆಡ್ತಾರೆ, அப்ப ಕುಣಿದಾಡ್ತಾರೆ. பாருங்க அந்த மங்களம், அந்த திருமணத்தை எப்படி இணைக்கிறார் பாருங்க. ಆ ಮದುವೆ ಮಂಗಳವನ್ನು ದೇವರು ಹೇಗೆ ಸೇರಿಸುತ್ತಾರೆ ನೋಡಿ. அந்த மாங்கல்யம் கட்டுற நேரத்துல ಆ ಮಾಂಗಲ್ಯ ಕಟ್ಟುವಂತ அங்க ಸಮಯದಲ್ಲಿ நாதஸ்வரம் ஊதி ಅಲ್ಲಿ மேளத்தை ಪಿಪಿ தட்டி ಅಲ್ಲಿ ಮೇಲೆ ಬಂದು ತಟ್ಟಿಸಿ, எல்லாரும் தங்க கையில் இருக்கிற பூக்களை எரிச்சு ಎಲ್ಲ ತಮ್ಮ ಕರಗಳಿಂದ ಅವುಗಳನ್ನು ಹಾಕಿ அவங்கள வாழ்த்தி வரவேற்கிறாங்க. ಅವರು ಶುಭವನ್ನು ಹಾಕಿ ಬರೆ ಮಾಡುತ್ತಾರೆ. இன்றைக்கு எத்தனை குடும்பத்துல எத்தனை பேருடைய வாழ்க்கையில இது போல நடந்து இருக்கிறது. ಎಷ್ಟು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಮನೆಯಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಕಾರ್ಯಗಳು சாதாரணமா திருமணம் பண்ணிக்கொள்கிறோம், ಸಾಧನವಾಗಿ ಮದುವೆ சில ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೀವಿ. ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிறோம், ಕೆಲವರು ಓಡಿ ಹೋಗಿ ಮದುವೆ சில தாய் ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, தகப்பனை விட்டுட்டு திருமணம் பண்ணிக்கிறோம். ಕೆಲವರು ತಂದೆ ತಾಯಿ ಬಿಟ್ಟು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೀವಿ. ஹல்லேலூயா. இதெல்லாம் blessing வராது. ಇದರಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ நீ ಬರುವುದಿಲ್ಲ. எப்படிதான் போராடினாலும் ಹೇಗೆ ಹೋರಾಡಿದರು அடிக்கடி உன் blessing போய்கிட்டே இருக்கும். ಆವಾಗ ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಒಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. ஆனா சரியா உன் தாய் தகப்பனை கனம் பண்ணிட்டீங்கன்னா ನೀನು ತಂದೆ ತಾಯಿ ಗಣಪಡಿಸಿದರೆ அந்த கணத்துக்குரியவர் அதை மன்னிச்சு ಆ ಗಣಕ್ಕೆ ತಕ್ಕದನ್ನು அதை உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக செய்வார். ಆಶೀರ್ವದಿಸಿ ಅಭಿವೃದ್ಧಿ நீ ಮಾಡುತ್ತಾರೆ. திருமணத்தை அசால்ட்டா நினைக்கும் பொழுது, ಮದುವೆ ಕಾಲ ಅಸಲ್ಟಾಗಿ ನೆನೆಸುವಾಗ இது ஏன் விருப்பம் ஏன் இஷ்டம் நினைச்சு பண்ணும் பொழுது ನನ್ನ ಇಷ್ಟ ನನ್ನ ರೂಪ ಅಂತ ನೀವು ನೆನೆಸ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. அதுல குறைபாடுகள் வரும், ಅದರಲ್ಲಿ அதுல ಕೊರತೆಗಳು ಬರುತ್ತವೆ. சமாதானம் இருக்காது, அதுல ಸಮಾಧಾನವಿರುವುದಿಲ್ಲ, சுகம் இருக்காது, அதுல அதுல ಸುಖವಿರುವುದಿಲ್ಲ, ஆரோக்கியம் இருக்காது. ಅದರಲ್ಲಿ ಆರೋಗ್ಯ ரெண்டு ಇರುವುದಿಲ್ಲ. குடும்பத்தார் பரிமாணம் பண்றாங்க பாத்தீங்களா, ಇಬ್ಬರು ಕುಟುಂಬವರು ಹಂಚಿಕೊಳ್ಳುತ್ತಾರಲ್ಲ, உட்கார்ந்து பேசுறாங்க பாத்தீங்களா, ಕುತ್ಕೊಂಡು ಮಾತಾಡ್ತಾ ಇದಾರಲ್ಲ, ரெண்டு குடும்பத்தை கணம் பண்றாங்க பாத்தீங்களா, ಇಬ್ಬರು ಕುಟುಂಬಗಳು அதுதான் ಗಣಪಡಿಸಲ್ಲ. மாங்கல்ய வாழ்க்கையில ஒரு பெரிய கணத்தை உண்டாக்குறது. ಅದು ಮಾಂಗಲ್ಯ ಜೊತೆ ದೊಡ್ಡ ಗಣವನ್ನು ಉಂಟು ஏன் ಮಾಡುತ್ತದೆ. இந்த கணம்? ಯಾಕೆ ಈ ಗಣವು? வேதம் என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯ ವಾಕ್ಯ ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு இணைக்கிற வழிமுறைகளில் ಒಂದು ಗಂಡನಿಗೆ ಒಂದು ಹೆಣ್ಣು ಸೇರಿಸುವಂತ ಕಾಲದಲ್ಲಿ அதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு.
இருக்கிறது. ಅದಕ್ಕೆ ಒಂದು ಘಟನೆ ಇರುತ್ತದೆ. வேதம் சொல்லுகிறது ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. பிரசங்கி 4ஆம் அதிகாரத்துல ಪ್ರಸಂಗಿ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 12ನೇ ವಾಕ್ಯ ನೋಡುವಾಗ முப்பரின் நூல் சீக்கிரமாய் அறாது என்று சொல்லுகிறார். ಈ ನೂಲು ಅದು ಬೇಗನೆ ಅರಿಯುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ. முப்பரின் நூல் ಈ ನೂಲು ಅಂದರೆ சீக்கிரமாய் அறாது. ಅದು ಬೇಗನೆ ಅರ್ಧ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஹalleluya. Hallelujah. அப்ப முப்பரின் நூல்னா என்ன? ಈ ಮೂರು ನೂಲು ಅಂತ ஒரு கணவன் மனைவி இங்க சீக்கிரமா வாங்க. ಒಂದು ಗಂಡ ಹೆಂಡತಿ ಬೇಗ ಬನ್ನಿರಿ. கணவன் மனைவி வேற ஒரு பெண்ணை கூட்டிட்டு வர வேண்டாம். கணவன் மனைவி யாராவது 2 பேர் இங்க வாங்க. ಗಂಡ ಹೆಂಡತಿ ಬೇಗ ಬನ್ನಿರಿ. திருமணமான கணவன் ஏன் அங்க கணவன் மனைவி திருமணம் ஆனவங்க யாருமே இல்லையா? ಇಲ್ಲಿ ಮದುವಾಗಿರೋರು ಯಾರು ಇಲ್ಲವಾ? இது என்ன டேவிட் வேற இவரு இந்த பொண்ணு இந்துக்குது. உங்க பொண்ணு உங்க பிரச்சனை கூப்பிடு. ஹalleluya. ஆமென். ஆமென். ಆಮೆನ್. நல்லா கவனிங்க. ಗಮನಿಸಿ. இங்க பாருங்க. ನೋಡಿರಿ. இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன? ಈ ವಾಕ್ಯದ ಅರ್ಥವೇನು? முப்பரி நூல் என்றால் என்ன? ಈ ಮೂರು ಹಗ್ಗವಂದ್ರೆ அப்ப ಏನು? நீங்க அத இது நான் பெரிய ஒரு ஸ்டோரி. ಇದು ದೊಡ್ಡ ಒಂದು இத ಸ್ಟೋರಿ. நான் விளக்கி சொல்ல ரொம்ப நேரம் ஆகும். ಇದು ವಿಸ್ತರಿಸಿ ಹೇಳಕ್ಕೆ ತುಂಬಾ ಆಗುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. இங்க வாமா. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. முப்பரி நூல் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்கிறேன். ಈ ಮೂರು ಹಗ್ಗಕ್ಕೆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಒಂದು ಅರ್ಥವನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. பிதா குமாரன் பரிசுத்தாவி எப்படியோ ತಂದೆ ಕುಮಾರ ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಹೇಗೆ அதே போல கணவன் மனைவி வாழ்க்கையில ಅದೇ ಪ್ರಕಾರ ಗಂಡ இன்னொருத்தர் இருக்கிறார். ಇನ್ನೊಬ್ಬರು ಇದ್ದಾರೆ. நீங்க நல்லா கவனிங்க. ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இப்ப நல்லா பாருங்க. ನೋಡಿರಿ. கர்த்தர் கணமனத்தை திருமணத்தை ரொம்ப கனப்படுத்துறார் என்று சொல்லுகிறது. ದೇವರು ಮದುವೆಯನ್ನು ತುಂಬಾ ಘನಪಡಿಸುತ್ತಾರೆ. இந்த பெண் யாருன்னே தெரியாது. ಇಲ್ಲಿರೋರು ಯಾರಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. இவர் யாருன்னே தெரியாது. ಇವರು ಯಾರಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. இவங்க ஒருவருக்கொருவர் ಇವರು அந்த ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು மாங்கலி வாழ்க்கையில இணைக்கப்படுறாங்க. ಮದುವೆ ಜೊತೆ ಸೇರಿಸುತ್ತಾರೆ. இப்ப ஒருத்தருக்கொருத்தர் ಇವಾಗ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು இணைப்புக்கு காரணம் யாருன்னு சொன்னா ಸೇರಿಸೋದಕ್ಕೆ ಕಾರಣ நாம ಯಾರು? நினைக்கிறோம் பெற்றோர்கள் என்று சொல்லி. ನಾವು ನೆನೆಸುತ್ತೇವೆ ಎತ್ತಿದವರಂತ ಹೇಳಿ. இல்லவே இல்ல. ಇಲ್ಲ. இவருக்கும் இவங்களுக்கும் மத்தியில ಇಬ್ಬರಿಗೂ ஒருவர் இருக்கிறார். ಒಬ್ಬರು ಇದ್ದಾರೆ. அது நமக்கு தெரியல. ಅದು ನಮಗೆ ஆனா ಗೊತ್ತಿಲ್ಲ. வேதத்துக்குள்ள போகும்போது ಸತ್ಯಗ್ರಂಥದಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ வேதத்தை அறியும் போது ವೇದದಲ್ಲಿ ತಿಳಿಯುವಾಗ வேதத்தை தியானிக்கும் போது ವೇದವನ್ನು அது ಧ್ಯಾನಿಸುವಾಗ தெளிவான காரியத்தை ಅದು சொல்லுகிறது. ಸ್ಪಷ್ಟವಾದ ಕಾರ್ಯವನ್ನು இப்ப ಹೇಳುತ್ತದೆ. இவர் கணவனா இருக்காரு, இவங்க ಗಂಡನಾಗಿದ್ದಾರೆ. மனைவியா ಇವರು இருக்கிறாங்க. ಹೆಂಡತಿಯಾಗಿದ್ದಾರೆ. இந்த கணவன் மனைவிய ಈ ಗಂಡ ಹೆಂಡತಿಯನ್ನು கர்த்தர் கனப்படுத்துறாரு. ದೇವರು ಗಣಪಡಿಸುತ್ತಾರೆ. எப்படி கனப்படுத்துறாரு? ಹೇಗೆ இப்ப ಗಣಪಡಿಸುತ್ತಾರೆ? பாருங்க. ನೋಡಿರಿ. இந்த கணவனுக்கும் ಈ ಗಂಡನಿಗೂ இந்த மனைவிக்கும் ಈ ಹೆಂಡತಿಗೂ சென்றாக ஒருத்தர் இருக்கிறார். ಮಧ್ಯಸ್ಥನಾಗಿ அவர் ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ. தான் இயேசு கிறிஸ்து. ಆತನೇ ಯೇಸು அவர் ಕ್ರಿಸ್ತನು. ಆತನ ಬಂದು இந்த கணவனையும் ಈ ಗಂಡನನ್ನು இந்த மனைவியும் ಈ ಹೆಂಡತಿಯನ್ನು அங்கீகரிக்கும்படியாக ಅಂಗೀಕರಿಸುವಾಗ ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ, இந்த கணவனுடைய கை இப்படி பிடிச்சிருக்கிறார். ಈ ಗಂಡನ ಕೈ ಹಿಡಿದಿದ್ದಾರೆ. அதே போல மனைவியுடைய கையை பிடிச்சிருக்கிறார். ಅದೇ ಪ್ರಕಾರ ಹೆಂಡತಿ ಕೈ இங்க ಹಿಡಿದಿದ್ದಾರೆ. சென்ட்ரல் இருக்கிற இந்த பிதா, ಮಧ್ಯದಲ್ಲಿರುವಂತಹ ಪಿತಾ, இந்த குமாரன், ಈ ಕುಮಾರನು, இந்த பரிசுத்தாவியானவர் ಪವಿತ್ರ ಆತ್ಮನು இவரையும் மகளாக நினைக்கிறார். ಇವರನ್ನು ಮಗನಾಗಿ ನೆನೆಸುತ್ತಾರೆ. இந்த மகளையும் மகளாக நினைக்கிறார். ಈ ಮಗಳನ್ನು ಮಗಳಾಗಿ இந்த ನೆನೆಸುತ್ತಾರೆ. மகளாக மகனாக நினைக்கிற கர்த்தர் ಈ ಮಗಳು ಮಗನಾಗಿ ನೆನೆಸುವ இவங்க ಕರ್ತನು 2 பேரும் கணவன் மனைவியாக இணைத்து வைக்கிறார். ಇಬ್ಬರು ಗಂಡನಾಗಿ ಸೇರಿಸುತ್ತಾರೆ. இவ பாருங்க, ನೋಡಿರಿ, இவர் மேல தோல்ல கை போட்டுக்கிறார். ಇವರ ಮೇಲೆ ಭುಜ ಹಾಕಿ ಕೈ அதே போல ಹಾಕಿದ್ದಾರೆ. இங்கேயும் கை போட்டுக்கிறார். ಅದೇ ಪ್ರಕಾರ ಇಲ್ಲಿ ಕೈ ಹಾಕಿದ್ದಾರೆ. இதுதான் பிரியாதது. ಇದೇ இதான் முப்பரி நூல் என்று சொல்லப்படுகிறது. ಮೂರು ಹಗ್ಗ ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ. இங்க இந்த கணவன் ಗಂಡ எப்ப கர்த்தரை விட்டு தூர போறாரோ ಹೇಗೆ ಕರ್ತನೆ ಬಿಟ್ಟು ದೂರ அப்ப ಹೋಗುತ್ತಾನೋ மனைவி விட்டு அவர் தூர போறார். ಆಗ ಹೆಂಡತಿ ಬಿಟ್ಟು ದೂರ இந்த ಹೋಗುತ್ತಾರೆ. மனைவி ಈ ಹೆಂಡತಿ எப்ப கர்த்தரை விட்டு இவங்க தூர போறாங்களோ ಯಾವಾಗ ದೇವರ ಬಿಟ್ಟು ದೂರ அப்ப ಹೋಗುತ್ತಾರೋ கணவனை விட்டு தூர ಆ போறாங்க. ಗಂಡನ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. நல்லா புரிஞ்சுக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ இப்போ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் ಈ ಗಂಡನಿಗೂ ஒரு ಹೆಂಡತಿಗೂ இணைப்பு, ಒಂದು ஒரு ரத்த ಸೇರಿಸುವುದು, சம்பந்தத்தை ಒಂದು உருவாக்குறார். ರಕ್ತ ಸಂಬಂಧ ಉಂಟು அப்ப ಮಾಡ್ತಾರೆ. ஹார்ட்ல ಹೃದಯದಲ್ಲಿ இந்த இருதயத்துல ಆತನ கர்த்தர் ಹೃದಯದಲ್ಲಿ இருக்கிறார். ದೇವರಿದ್ದಾರೆ. அதே போல இந்த அம்மாவுடைய இருதயத்துல கர்த்தர் இருக்கிறார். ಅದೇ ಪ್ರಕಾರ ಇವರ ಹೃದಯದಲ್ಲಿ ಯೇಸು ಇದ್ದಾರೆ. இந்த இருதயத்துல கர்த்தர் இருக்கும்போது ಇವರ ಹೃದಯದಲ್ಲಿ ಯೇಸು ಇರುವಾಗ அப்ப இந்த இருதயமானது ಈ ಹೃದಯವಾದದ್ದು ஒட்டுக்கொட்ட சரியா நடக்கணும். ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಸರಿಯಾಗಿ ஒட்டுக்கொட்ட ನಡೆಯಬೇಕು. பின்பற்றி நடக்கிற காரியம் சரியாய் இருக்கணும். ಒಬ್ಬರೊಬ್ಬರು ಹಿಂಬಾಲಿಸಿ ನಡೆಯುವುದು இயேசு ಸರಿಯಾಗಿರಬೇಕು. கிறிஸ்துடைய ரத்தத்தை ಯೇಸುವಿನ ರಕ್ತದಲ್ಲಿ சிந்திதான் ಅದು ಸುರಿಸಿದರೆ நம்மள மீட்டிருக்கிறாரு. ನಮ್ಮನ್ನು அப்போ ವಿಮೋಚಿಸಿದ್ದಾರೆ. ಆಗ இந்த 2 பேரும் ಈ ಇಬ್ಬರು ஒரே சரீரமாகி ஒரே சரீரமாகி இவங்க 2 பேருடைய ரத்தத்துல தான் ಇವರಿಬ್ಬರ ರಕ್ತದಲ್ಲಿ இவங்களுடைய கற்பக்கனி வெளியே வருகிறது. ಇವರ ಗರ್ಭದ ಫಲ ಒಳಗೆ அன்றைக்கு ಬರುತ್ತದೆ. ಆವತ್ತು பிதாவிடத்திலிருந்து வந்த குமாரன் ತಂದೆ ಪಡೆದ இந்த ಕುಮಾರನು கணவனுக்காக மனைவிக்காக ಗಂಡನಿಗಾಗಿ ரத்தத்தை ಹೆಂಡತಿಗಾಗಿ சிந்தினார். ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದರು. ரத்தத்தை சிந்தினார். ரத்தವನ್ನು அப்ப சுரிசிದರು. இந்த கணவன் மனைவி ಈ ಗಂಡ இவருடைய ಹೆಂಡತಿ பிறப்பு கற்பத்தின் கனிகளை பிறப்பதற்கு ಇವರ ಗರ್ಭದ ಫಲ ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ இவர்களும் பல பாடுகளை எடுக்கிறார்கள். ಇವರು ಹಲವಾದ ಹೋರಾಟ ತೆಗೆದಿದ್ದಾರೆ. இந்த ரத்தம் இங்கேயும் இந்த ரத்தம் இங்கேயும் இணைகிறது. ಈ ರಥವು ಅಲ್ಲಿ ಆ ರಥವು ಇಲ್ಲಿ ಸೇರಿಸುತ್ತದೆ. இணையும் போதுதான் ಅದು ಸೇರುವಾಗಲೇ கற்பக்கனிகள் வெளிவருகிறது. ಗರ್ಭಫಲ ಹೊರಗೆ ಬರುತ್ತದೆ. ஹalleluya. 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 ஆமென். அங்க வேதம் என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯವಾದ
ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ முப்பரின் ಈ நூல் ಮೂರು அது ಹಗ್ಗವು என்ன செய்வதில்லை, ಅದೇನಾಗುವುದಿಲ್ಲ, அறுவதில்லை. ಕಿತ್ತು அப்ப ಹೋಗುವುದಿಲ್ಲ. தேவன் இவங்களோடு இருந்தா ದೇವರು ಇವರ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. வாழ்க்கையில பிளவு வராது, ಇವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಡ್ಡ பிரச்சனை ಬರುವುದಿಲ್ಲ, வராது, ಸಮಸ್ಯೆಗಳು போராட்டம் ಬರುವುದಿಲ್ಲ, வராது, ಹೋರಾಟ ಬರುವುದಿಲ್ಲ, வேதனை வராது. ವೇದನೆ ಬರುವುದಿಲ್ಲ. சில நேரம் வேதனை கண்ணீர் வரும், சில ದಿನಗಳಿಗೆ ವೇದನೆ ಕಣ್ಣೀರು அது ಬರುತ್ತದೆ, சத்துருவினால வரும், ಅದು ಸೈತಾನದಿಂದ அது ಬರುತ್ತದೆ, முடிவு பரிந்து இருக்காது, ಅದು ಕೊನೆ ತನಕ அது ಇರುವುದಿಲ್ಲ, சில நிமிடம் சில நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும். ಕೆಲವೊಂದು ಗಂಟೆಗಳು ಕ್ಷಣಗಳು ಮಾತ್ರ ಇರುತ್ತದೆ, அப்ப அது மறைஞ்சு போகும். ಅದು ಮರೆಯಾಗುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. அப்ப இந்த முப்பரின் நூலாகிய கிறிஸ்து ಈ ಮೂರು ಹಗ್ಗವಾಗಿರುವಂತ ಕ್ರೈಸ್ತನು ಎಂದು நம்ம கூட இருக்கணும். ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮೊಂದಿಗೆ பிதா ಇರಬೇಕು. குமாரன் பரிசுத்தாவி மூணு ஒருவராய் ತಂದೆ ಕುಮಾರ ಪವಿತ್ರಾತ್ಮ ಮೂರು ಒಬ್ಬರಾಗಿ இந்த கணவனோடு மனைவியோடும் ಈ ಗಂಡನು ಹೆಂಡತಿಯೊಂದಿಗೆ மூவராய் எப்போதும் இருக்கணும். ಮೂವರಾಗಿ ಯಾವಾಗ ಇರಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. புரியுதா நான் சொல்லி? ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇದೆಯಾ? ಆಮೆನ್. ಆಮೆನ್. இப்ப இவருடைய வாழ்க்கையில ಇವರ ಜೀವಿತದಲ್ಲಿ யாரு முக்கியம் ಯಾರು ಮುಖ್ಯವು? சொல்லுங்க. அப்ப தேவன் முக்கியமா இருந்தா ಅವರಿಗೆ ದೇವರು அப்ப ಮುಖ್ಯವಾಗಿದ್ದರೆ அவங்க மனைவி முக்கியமா இருப்பாங்களா இல்லையா? ಅವ್ರ ಹೆಂಡತಿ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಾರ ಇಲ್ವಾ? சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. உங்களுக்கு கணவன் முக்கியமா இருந்தா உங்களுக்கு இயேசு கிறிஸ்து முக்கியமா இருப்பார் இல்லையா? ನಿಮ್ಮ ಗಂಡನ கணவன் மட்டும் முக்கியமா இருந்தா ಗಂಡನ ಮಾತ್ರ அப்ப ಮುಖ್ಯವಾಗಿದ್ದರೆ இயேசு கிறிஸ்து எங்க வைப்பீங்க? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಎಲ್ಲಿ ಇಡ್ತೀರಾ? அவர் எப்போதும் ಅವನು இவங்க ಯಾವಾಗಲೂ தோல்லையும் கை வச்சிருக்கணும், இந்த தோல்லையும் கை ಅವರ வச்சிருக்கணும். ಭುಜ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ, ಇವರ ಭುಜ ಮೇಲೆ ಕೈ ಆಮೆನ್. ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. இயேசு கிறிஸ்து இவர் மேலயும் கை வச்சுக்கிட்டு இருக்கணும், இங்கேயும் கை வச்சுக்கிட்டு ಯೇಸು இருக்கணும். ಕ್ರಿಸ್ತ ಇವರ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟಿರಬೇಕು, ಅವರ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟಿರಬೇಕು. எப்போதுமே எங்க வாழ்க்கையில இணை பிரியாதவர்களா இருக்கணும். ಯಾವಾಗ ಇವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅವರು ಬೇರ್ಪಡದೆ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿರಬೇಕು. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஹalleluya. ಹalleluya. இப்ப என்ன பண்றாரு இவரு? ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? தன் மனைவியை பார்த்து ತನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ನೋಡಿ மூஞ்ச பாரு பண்ணி மாதிரி இருக்குன்னா ಮುಖ ನೋಡು ಅಂದಿ ತರ ಇದೆ ಅಂದರೆ இப்ப இவர் யார சொல்றாரு? ಇವ್ರು ಯಾರ ಹೇಳ್ತಾರೆ? சொல்லுங்க, யார சொல்றாரு? ಯಾರು ಹೇಳ್ತಾರೆ? யார சொல்றாரு? ಯೇಸುವೆ. ஹலோ, புரியுதா இல்லையா? இப்ப ಅರ್ಥವಾಗ್ತಾ நான் ಇದೆಯಾ? என்ன சொல்லிட்டு இருக்கேன்? ನಾನು ಏನ್ ಹೇಳ್ತಾ இயேசு ಇದ್ದೀನಿ? சென்டர்ல இருக்கார். ಯೇಸು ಮಧ್ಯದಲ್ಲಿದ್ದಾರೆ. நம்ம எங்க இದಾರ? மத்தியದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ಇವ್ರ ಮೇಲೂ ಕೈ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, ಹಿಂಗಂಗ್ ಕೈ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. எங்க கை இட்டுக்க என் பிரியமான மகன் சொல்லி, ಇಲ್ಲಿ ನನ್ನ இங்க ಪ್ರಿಯವಾದ அதே போல ಮಗನು. என் பிரியமான மகள்னு சொல்லி ಇಲ್ಲಿ கை ಅದೇ போட்டுருக்க. ಪ್ರಿಯವಾದ ಮಗಳು ಅಂತ ಕೈ ಹಾಕಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. அப்போ ಹಾಗಂದರೆ இவர் வந்து ಇವರು ಬಂದು மனைவியை பார்த்து ಹೆಂಡತಿ ನೋಡಿ மூஞ்சி பேய் மாதிரி இருக்கு பார் ಮುಖ அப்படின்னா ನೋಡು ದೆವ್ವ ತರ ಇದೆ ಅಂದರೆ அப்ப யார இவர் சொல்றாரு? ಅವ್ರು ಯಾರು ಹೇಳ್ತಾರೆ? சொல்லுங்க, யார சொல்றாரு? உன் கூட நான் வாழவே இஷ்டம் இல்ல ನಿನ್ನ சொல்லி ಜೊತೆಗೆ பார்க்கலாம். ಜೀವಿಸಕ್ಕೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ சொல்லியா, ನೋಡೋಣ. நான் இருக்கிறதே வேஸ்ட், ನಾನು ಇರುವುದೇ ವೇಸ್ಟ್, நான் செத்து போறேன். ನಾನು ಸೆತ್ತೋಗುತ್ತೇನೆ. அப்ப யார பார்த்து சொல்றாரு? ಹಾಗಂದ್ರೆ ಯಾರನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ? மனைவியை பார்த்து சொல்ல, ಹೆಂಡತಿ ನೋಡಿ ಹೇಳಿಲ್ಲ. யார சொல்றாருங்க? ಯಾರನ್ನ ಹೇಳ್ತಾರೆ? இவர்கிட்ட இருக்கிற இயேசுவை பார்த்து சொல்றாரு. ಅವರ ಬಳಿ ಇರುವ ಯೇಸುವನ್ನೇ ಹೇಳುತ್ತಾರೆ. ஹalleluya. ஆமென். இப்ப மனைவி ஒரு எத்துறாரு. ಹೆಂಡತಿನ ಒಂದು அப்ப யார எத்துறாரு? ಯಾರನ್ನು ಓದಿತಾರೆ? சொல்லுங்க, யார எத்துறாரு? ಯಾರನ್ನು ಓದಿತಾರೆ? ஆ? ஏசப்பண்ண அப்போ இயேசு கிறிஸ்து முப்பரி நூலா என்றும் பிரியாதவராய் அறாதவராய் ரெண்டு பேர் ஜொதை கூட இருக்கும்போது ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಯಾವಾಗಲೂ ಮೂರು ಹಗ್ಗವಾಗಿ ಅವ್ರು ಅಡ್ಡ ಹೋದ್ರೆ ಬಿದ್ದು இதுல ஒருவர் பேக் போனாலோ ಒಬ್ಬರು ಹೋದರು அந்த குடும்பம் சிதறி ಆ போகும். ಕುಟುಂಬವು ಚದರಿ அந்த ಹೋಗುತ್ತದೆ. குடும்பம் ஆசீர்வாதமாய் ಆ இருக்கா? ಕುಟುಂಬ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. பிதா குமாரன் கிறிஸ்துவாகிய தேவனுக்கு எப்படி நாமெல்லாம் பிள்ளைகளா இருக்கிறோமோ ತಂದೆ ಕುಮಾರ ಪವಿತ್ರಾತ್ಮನ ದೇವರಿಗೆ ನಾವು ಹೇಗೆ அதே போல ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೀವೋ இவங்க மாம்சத்துல பிற பிள்ளைங்க இவங்க வாழ்க்கையில சந்தோஷம் கொடுக்காது. ಅದೇ ರೀತಿ ಇವರ ಮಾಂಸದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ ಮಕ್ಕಳು ಇವರಿಗೆ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಂತೋಷವನ್ನು நீ ಕೊಡುವುದಿಲ್ಲ. கர்த்தரை விட்டு தூர போகும்போது ದೇವரை ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗುವಾಗ உங்க பிள்ளைகள் உங்களை விட்டு தூர போவார்கள். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ನಿಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. புரிகிறதா நான் சொல்றது? ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇದೆಯಾ? நல்லா புரிகிறதா? ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. கணவன்கிட்ட நீ போய் சொன்னா யார்கிட்ட சொல்றது? ಗಂಡನ ಬಳಿ ಸುಳ್ಳು ಯಾರ ಬಳಿ ಸುಳ್ಳು ಹೇಳುವುದು? யார்த்தமா? ஏசப்பா சாப்பாப்பாவா? ஏசப்பா கிட்ட மாமா அப்படின்ட்டு போய் சொல்லாமா? ಮಾಮ ಅಂತ ಹೇಳಿ ಸುಳ್ಳು ಹೇಳಬಹುದಾ? எத்தனை போய் சொல்லுப்ப? கல்யாணம் முடிஞ்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு? ಎಷ್ಟು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತೀರ ಮದುವಾಗಿ? என்னம்மா 23 வருஷத்துல எத்தனை 23,000 போய் சொல்லிருப்பியா? சொல்லிருப்போம். ஹalleluya. ஹalleluya. 23 வருஷத்துல 23,000 போய் 23 ವರ್ಷದಲ್ಲಿ 23,000 ಸುಳ್ಳು ಹೇಳಿದ್ದಾರೆ. ரெண்டு பேர்ட்ட சொல்லி இருக்குது. ಇಬ್ಬರ ಬಳಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஒன்னு ಒಂದು பக்கத்துல இருக்கிற ಪಕ್ಕದಲ್ಲಿ ஏசப்பா. ஏசப்பா. ஆமென். ಇನ್ನೊಂದು ரெண்டாவது அவர் மேல கை வச்சுக்கிட்டு இருக்கிற புருஷன். ಎರಡನೇದಾಗಿ ಅವರ ಮೇಲೆ ಭುಜವನ್ನು ಕೈ ಇಟ್ಟಿರುವ நீங்க ಗಂಡನ சொல்லுங்க, ಮೇಲೆ. எத்தனை போய் சொல்லிருப்பீங்க? கணக்கே இல்ல, கம்மிதான். தாஸ்தியெல்லாம் சொல்றல, மனைவிதான் தாஸ்தியா சொல்றது. ஹalleluya. ஹalleluya. பாருங்க, ஒத்துக்கிட்டார். நான் தாஸ்தியா மனைவிட்ட என்ன சொல்ல மாட்டேன், ನನ್ನ ದಾಸ ಸುಳ್ಳು ಹೇಳುವುದಿಲ್ಲ. போய் சொல்ல. அதான் மாமான உடனே இவர் தான் டப்க்கு நிக்கல் வந்துருவார். ಮಾವ ತಕ್ಷಣ ಹಾಗೆ ಬಿದ್ದು அங்க ಹೋಗ್ತಾರಲ್ಲ. ஜீசஸே வேணாம், ಅಲ್ಲಿ ಯೇಸು அங்க ಬೇಡ. இயேசுவே வேணாம். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಬೇಡ. ஹalleluya. ஹalleluya. ஆமென்.
சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. மாமா சிலர் ரொம்ப அந்த அம்மாமார்க்கு டெக்னிக் வச்சிருக்காங்க. ತಾಯ ಒಂದು ಟೆಕ್ನಿಕ್ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. அந்த பார்வை பார்த்தோன்னே புருஷன் டமுக்குன்னு ಅವ್ರ வந்துரும். ದೃಷ್ಟಿ ಬಿದ್ದರೆ ಸಾಕಾಗಿ சிலர் ಬಿದ್ದೋಗ್ತಾರೆ. மாமான்றாங்க, ಕೆಲವರು ಮಾವ சிலர் ಅಂತಾರೆ, அத்தான்றாங்க, ಕೆಲವರು ಅತ್ತ ಅಂತ சிலர் ಹೇಳ್ತಾರೆ, ஓய்ன்றாங்க. ಕೆಲವರು ಓಯ್ ಅಂತಾರೆ, ஆமென். சிலர் தேப்பா தேப்பா ಕೆಲವರು தேப்பா ಅಪ್ಪ தேய்ச்சிட்டு போப்பா. ಮುಚ್ಕೊಂಡೇ ಹೋಗಪ್ಪ, ஆமென். ஏப்பா வாப்பா, பாப்பா. ஆமென், வாங்கிட்டே இருப்பா. ಇಸ್ಕೊಂಡೇ ಇರಪ್ಪ. ஹalleluya. Hallelujah. வாப்பா பாப்பா சிலர் பாப்பா, டேய் அப்படின்றவங்க ಕೆಲವರು இருக்கா. ಡೇ ಅನ್ನೋದು. ஆமென். ಆಮೆನ್. சில பேரை சொல்லி கூப்பிடுறவங்கள ಕೆಲವರು அபி ಹೆಸರು ಕರೆಯುವುದು ಅಭಿ, டேய் அபி ಅಭಿ அப்படின்னு கூப்பிடுறவங்க. ஆமென். ಅಂತ ಕರೆಯೋರು. சிலர் இப்படிலாம் ஆமென் கூப்பிடுறீங்க. ಕೆಲವರಿಗೆಲ್ಲ ಕೂಗುತ್ತೀರಾ. நீங்க என்ன சொல்லி கூப்பிடுறீங்களோ ನೀವೇನಿಟ್ಟು அது ಕೂಗುತ್ತೀರೋ கிறிஸ்துவையும் சார்ந்திருக்கும். ಅದು ದೇವರನ್ನು ಸೇರಿರುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. Hallelujah. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் நான் நாசமா போனேன்னு சொன்னா நீ அங்க மதிவாகி- கிறிஸ்துவை பார்த்து சொல்ற வார்த்தை தான் அது. ನೀನ್ ಮದುವಾಗಿ ನಾಶವಾಗಿ ಹೋಗಿದೆ ಅಂತ உன்னை ಹೇಳಿದ್ರೆ திருமணம் ஆகி தான் நான் இப்படி இருக்கிறேன். ನೀನ್ ಮದುವಾಗಿ ನಾನು ಹೇಗಿದ್ದೀನಿ. ஹalleluya. Hallelujah. ஆனா நான் சொல்ல மாட்டேன். ನಾನ್ ಹೇಳೋದಿಲ್ಲ. நான் இன்னைக்கு இந்த மாதிரி உடை அடிஞ்சு இன்னைக்கு நல்லா நிக்கிறதுக்கு எனக்கு மனைவி தான். ನಾನ್ ಇವತ್ತು ಚೆನ್ನಾಗಿ ಬಟ್ಟೆ ಹಾಕೊಂಡು ಹೀಗಿರೋದಕ್ಕೆ ನಾನು அவங்க ಹೇಳಿದ್ದೆ ಕಾರಣ. இங்க இருக்கிறாங்கன்னு நான் அவங்களை பெருமையா சொல்ல ಅವ್ರು வரல. ಇಲ್ಲಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೆಮ್ಮೆಯಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. ஏன்னா கர்த்தர் அவங்களை முகமுகமா எனக்கு தரிசனத்துல வெளிப்பட்டார். ದೇವರ ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ದರ್ಶನ ಪ್ರಕಟಿಸಿದರು. அவங்களை காண்பிச்சு தான் நான் அவங்க பின்னால போனேன். ಅವರು ತೋರಿಸಿ ನಾನು ಅವರಿಂದ ಹೋಗಿದ್ದೆ. அவங்கள தேடிக்கிட்டு போனேன். ಅವರನ್ನು ಹುಡುಕಿ ಹೋದೆ. அவங்க வீட்டுல முடியாதுன்னும் போது 3 மாசம் அவங்கள விடவே இல்லை. ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಆಗೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ 3 ತಿಂಗಳು ஏன்னா ಅವರಿಗೆ ಬಿಟ್ಟಿಲ್ಲ. கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ದೇವರು ನನಗೆ அவர் ತೋರಿಸಿಕೊಟ್ಟರು. காண்பிக்காம நானா போய் ஐ லவ் சொல்லல. ಅವ್ರು ಹೇಳ್ದೆ ನಾನೇ ಹೋಗಿ ಐ ಲವ್ ಯು ಅಂತ நீ ಹೇಳಿಲ್ಲ. தான் என்ன கட்டிக்கணும்னு வற்புறுத்தல. ನೀನೇ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳ ಅಂತ ನಾನು ಅಡ್ಡ ಬಿಡಲಿಲ್ಲ. நான் கர்த்தரிடத்துல காத்திருந்த போது கர்த்தர் எனக்கு காண்பித்த ஒரு முகம். ನಾನು ದೇವರ ಬಳಿ ಕಾಯ್ತಾ ಇರೋ ದೇವರನ್ನು ತೋರಿಸಿಕೊಟ್ಟ ಒಂದು ಮುಖವು. அந்த முகத்துக்காக நான் அந்த குடும்பத்துல போய் அவங்க அம்மாவை கூப்பிட்டு உட்கார வச்சு என்னுடைய குடும்பத்தை சொல்லி இப்படி கர்த்தனை காண்பிச்சுக்கா நீங்க தர்றீங்களா. ನಾನು ಅವ್ರ ಅಮ್ಮ ಬಳಿ ಹೋಗಿ ದೇವರನಿಗೆ ತೋರಿಸಿಕೊಟ್ಟರು, ಇವರಿಗೆ ಮದುವೆ ನನಗೆ ಮಾಡಿ ಕೊಡುತ್ತೀರಾ. அவங்க சம்மதம் வந்துருச்சு. ಅವರು ಸಂಬಂಧ ಬಂದು ஆனா மனைவி கட்டிக்கு போற மனைவியுடைய சம்மதம் வரல. ಆದ್ರೆ ಅವರು ಉತ್ತರ ಹೇಳಿದ್ರು, ಅವರ ಮದುವೆ ಆಯ್ಕೊಳ್ಳೋರು. Hallelujah. Hallelujah. ஆமென். Amen. அப்ப கூட கர்த்தருக்கு சித்தம் இல்லையோன்னு நினைச்சேன். ಅವಾಗ ದೇವರ ಚಿತ್ತವಿಲ್ಲವ ಅಂತ மறுபடியும் ஒரு பாஸ்டிங். ಮತ್ತೆ ಒಂದು ಉಪವಾಸ. ஆண்டவரின் திருமணத்தை காண்பித்து கொடுத்தார். ದೇವರ ಮದುವೆಯನ್ನು ತೋರಿಸಿಕೊಟ್ಟರು. அதனால தான் அவங்கிட்ட போய் என்னுடைய நிலவரங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டேன். ಅದ ಹೋಗಿ ಅವರ ಬಳಿ ಎಲ್ಲ ಸ್ಥಿತಿಗಳನ್ನು ಹಂಚಿಕೊಂಡೆ. ஆமென். ಆಮೆನ್. அதன் பிறகுதான் அவங்க என்ன திருமணம் செய்ய வந்தாங்க. ಆ ನಂತರ ಅವರನ್ನ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಕಾಗಿ ಬಂದರು. அதுக்கடையில இவன் தான் எனக்கு வேணும், இவன் தான் எனக்கு வேணும்னு பின்னால நான் துரத்திக்கிட்டே இல்ல. ಇವಳೇ ಬೇಕಂತ ನಿಂದೆ ಓಡಿಸ್ಕೊಂಡೇ ಹೋಗಲಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. ஃபர்ஸ்ட் கர்த்தரிடத்திலிருந்து அவரிடத்திலிருந்து எனக்கு அங்கீகாரம் வரணும். ದೇವರ ಬಳಿ ನನಗೆ ಅಂಗೀಕಾರವು ಬರಬೇಕು. அவர் எனக்கு இந்த ஓகே சொல்லணும். ಅವರು ನನಗೆ ಓಕೆ ಅಂತ ಹೇಳಬೇಕು. அப்பதான் வாழ்க்கையில சின்ன 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 காரியங்கள் வரும். ಆವಾಗ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯಗಳು ಬರುತ್ತದೆ. வழி மாறி போக வேண்டிய பாதைகள் வரும். ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋಗುವಂತ ಕಾರ್ಯಗಳು அப்பதான் ಬರುತ್ತದೆ. கணவன் மனைவி அதை சரி பண்ணி ஓடுறதுக்கு வழி காட்டுவாங்க. ನಾವು ಗಂಡನ ಸರಿ ಮಾಡಿಕೊಳ್ಳೋ ಹೋಗಿ ದೇವರು எங்க ದಾರಿ வாழ்க்கையில ತೋರಿಸ್ತಾರೆ. எவ்வளவு போராட்டம் வந்துச்சு. ನಮ್ಮ ಜೀವಿತ ಎಷ್ಟು ಹೋರಾಟ ஆனா ಬಂದಿತ್ತು. நாங்க பிரிஞ்சு ஓடுறதுக்கு இடம் கொடுக்கல. ನಾನು ಬೇರ್ಪಟ್ಟು ಓಡಕ್ಕೆ ನಾನು ಸ್ಥಳ இன்றைய ಕೊಡಲಿಲ್ಲ. வரைக்கும் அந்த கணத்தை தான் பிடிச்சுக்கிட்டு ಇಲ್ಲಿ இருக்கிறோம். ತನಕ ಗಂಡವನ್ನೇ ಇರ್ತಿದ್ದೇನೆ. ஆகவே கணவன் மனைவி என்பது கர்த்தர் கொடுக்கிற ஒரு பாக்கியம். ಆದ್ರೆ ಗಂಡ ಹೆಂಡತಿ ದೇವರು ಕೊಡುವಂತ அந்த ಭಾಗ್ಯವು. முப்பரி நூல் அருந்து போக கூடாது. ಆ ಮೂರು ಹಗ್ಗ ಅದು ಹೋಗಬಾರದು. உங்களுக்கு நடுவாய் இருக்கிற கர்த்தர் உங்களை விட்டு வழி விலகி பார்க்க கூடாது. ನಿಮಗೆ ಮಧ್ಯಸ್ಥಾಗಿರೋ ಯೇಸು ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋಗಬಾರದು. சில கணவன்கள் சில மனைவிகள் ಕೆಲವು ಗಂಡ ಹೆಂಡತಿ ಕೆಲವೊಂದು ಹೆಂಡತಿ துரிதமாய் நடக்கிறீர்கள். ಧೈರ್ಯವಾಗಿ அங்க ನಡೀತೀರಾ. இயேசுவும் வச்சுக்கிறீங்க, ಅಲ್ಲಿ ಯೇಸುವನ್ನು உங்க ಇಟ್ಕೊಳ್ತೀರಾ. கணவனையும் வச்சுக்கிறீங்க, கணவனை ಇಟ್ಕೊಳ್ತೀರಾ. சைடுல இன்னொருத்தரையும் பாக்குறீங்க. ಸೈಡಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ ನೋಡುತ್ತೀರಾ. அது கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ಇದು ದೇವರು ಅಂಗೀಕರಿಸುವುದಿಲ್ಲ. கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ದೇವರು ಅಂಗೀಕರಿಸುವುದಿಲ್ಲ. கணவனே மனைவியே ಗಂಡನ இந்த ಹೆಂಡತಿ முப்பரி நூல் அருந்து போகணும்னா ಈ ಮೂರು ಹಗ್ಗ ಕಿತ್ತು ಹೋಗಬೇಕಂದರೆ உன்னை விட்டு கர்த்தர் போயிருவாரு. ನೀನು ಬಿಟ್ಟು ದೇವರು அப்ப ಹೋಗುತ್ತಾರೆ. நீ வேற சரீரங்களை தேடலாம், ನೀನು ಬೇರೆ ಶರೀರ வேற ಹುಡುಕಬಹುದು. வழிமுறையை பார்க்கலாம். ಬೇರೆ ದಾರಿಗಳು ஆனா ನೋಡಬಹುದು. வாழ்க்கை சமாதானமாய் இருக்காது, ನಿನ್ನ ಜೀವಿತ ಸಮಾಧಾನವಾಗಿ சுகமாய் ಇರುವುದಿಲ್ಲ. இருக்காது, ಸುಖವಾಗಿರುವುದಿಲ್ಲ. சந்தோஷமாய் இருக்காது. ಸಂತೋಷವಾಗಿರುವುದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. அந்த நேரத்துல ಆ அந்த ಸಮಯದಲ್ಲಿ சமயத்துல ಆ ಗಂಟೆಯಲ್ಲಿ நீ யார பாக்குற, ನೀನು ಯಾರನ್ನು நீ ನೋಡುತ್ತೀಯಾ? யாரோட பேசுற, ಯಾರ ಜೊತೆಗೆ அப்ப ಮಾತಾಡ್ತೀಯಾ? மட்டும்தான் அங்க சந்தோஷம் இருக்கும். ಆವಾಗ ಮಾತ್ರ அதுக்கு ಸಂತೋಷವಿರುತ್ತದೆ. பிறகு அந்த சந்தோஷம் ಆ மாறிவிடும். ನಂತರ ಸಂತೋಷ ಬದಲಾವಣೆ முப்பரி ಆಗುತ್ತದೆ. நூல் சீக்கிரத்தில் அறக்கூடாது என்றால், ಮೂರು ಹಗ್ಗ ಅತಿ ಬೇಗನೆ ಕಿತ್ತು ಹೋಗಬಾರದು. விவாகம் எல்லாருக்குள்ளும் கனமானது என்றால், ಮದುವೆ ಎಲ್ಲರಿಗೂ ಅದು ಗಂಡವಾಗುತ್ತದೆ என் ಅಂದರೆ பிரியமே, ನನ್ನ ಪ್ರಿಯವೇ, என் ரூபவதியே, ನನ್ನ ರೂಪವತಿಯೇ, நீதான் எனக்கு, நீயே ನನಗೆ, நீதான் எனக்கு, நீயே நான் ನನಗೆ, தான் உனக்குன்னு சொல்லி ನಾನು ನಿನಗಂತೇಳಿ ஒருவருக்கொருவர் உங்க அன்புல
கனமாய் இருக்க வேண்டும். ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಘನವಾಗಿರಬೇಕು. சொல்லுங்க ಹೇಳಿರಿ அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சத்தத்தை உயர்த்தி ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ சத்தத்தை உயர்த்தி ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ கீழே குஞ்சு போய் டிவி அங்க பாரு மொபைல் என்னையா நீ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப இந்த முப்பரி நூல் அறுக்கக்கூடாது என்றால் ಈ ಮೂರು ಹಗ್ಗಕ್ಕೆ ತೋಗಬಾರದಂದರೆ யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது. ಯೋಹನ 3:16 ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அங்க என்ன சொல்ல பாருங்க, சீக்கிரம் படிங்க. ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತದೆ ನೋಡಿ. John chapter 3 verse 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவனை தந்துள்ளி உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஆமென். ಆಮೆನ್. கொரிந்தியர்ல சொல்றாரு, ಕೊರಿಂಥಿಯರಲ್ಲಿ அந்த ಹೇಳುತ್ತಾರೆ, உலகமே நீங்களும் நான் தான். ಆ ಲೋಕವೇ ನೀವೇ ನಾವು அப்ப ಅಂತ ಹೇಳಿ. உலகமாய் இருக்கிற நமக்குள்ள ಲೋಕವಾಗಿರುವಂತ ನಮ್ಮೊಳಗೆ ஆண்டவர் அதிகமான அன்பு ದೇವರು வச்சிருக்கிறார். ಹೆಚ್ಚಾದ ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த அன்பை ಆ நாம் ಪ್ರೀತಿಯನ್ನು சரியா காத்துக்கொள்ள வேண்டும். ನಾವು ಸರಿಯಾಗಿ ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಬೇಕು. அதனாலதான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறது. 1:13 ಹೇಳುತ್ತದೆ. நீங்க 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது 4-7 ತನಕ ನೋಡುವುದಾದರೆ அங்கே சொல்ற வார்த்தையை கவனிங்க. ಅಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿ. சீக்கிரமா படிங்க அந்த வசனத்தை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்துல சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஹல்லேலூயா. இப்ப 4ஆம் வசனம் திருப்புப்பா மறுபடியும். 4ನೇ ವಾಕ್ಯವು இரு பாருங்க. முதல்ல என்ன சொல்றாரு? ಮೊದಲಾಗಿ ಏನು கிறிஸ்துவின் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. ಕರ್ತನ ಪ್ರೀತಿ ಮಹಾ ஒரு கணவன் மனைவிக்குள்ள ಒಂದು ಗಂಡ அந்த ಹೆಂಡತಿಯಲ್ಲಿ நீடிய சாந்தமும் தயவும் இருக்கணும். ಆ ಪ್ರೀತಿ ಮಮತೆ ತಾಳ್ಮೆ எப்ப ಇರಬೇಕು. பார்த்தாலும் அந்த மனைவியை டிக்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பது. ಯಾವಾಗ ಹೆಂಡತಿನ உன்னால என்ன பண்ண முடியும்? ನಿಂದ உன்னால ಏನಾಗುತ್ತದೆ? என்ன செய்ய முடியும்? ಏನ್ ಮಾಡಕ ಆಗುತ್ತದೆ? நீ உன்னை கட்டிக்கிட்டான் நான் இப்படி இருக்கிறேன், ಮದುವೆಗೆ ನಾನು ಹೀಗಿದ್ದೀನಿ, நான் உன்னால தான் இங்க கஷ்டப்படுறேன், ನಿನ್ನಿಂದ ನಾನು நீ ಹೀಗಿದ್ದೀನಿ, என்னை விட்டு போயிரு, ನೀನು ನನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗು, நான் உன்கிட்ட வாழ மாட்டேன், ನನ್ನ ಜೊತೆಗೆ அப்படி ಜೀವಿಸೋದಿಲ್ಲ. டிக்ரேட் பண்றது. ಹಾಗೆ ಅವ್ರು ಕೆಳಗೆ ஆனா ಹಾಕಿ கர்த்தர் என்ன சொல்றாரு? ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. ಪ್ರೀತಿ ಬಹು ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳದ್ದು. மனைவிடத்தை தயவு வைக்கிறது தப்பில்ல, ಹೆಂಡತಿ ಬಳಿ ತಾಳ್ಮೆ ಇರುವುದು ತಪ್ಪಲ್ಲ, கணவனிடத்தை தயவு வைக்கிறது தப்பில்ல. ಗಂಡನ ಬಳಿ ತಾಳ್ಮೆ ಇರುವುದು நீங்க ತಪ್ಪಲ್ಲ. ஒருவருக்கொருவர் தயவு வைப்பது ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ದಯೆ கர்த்தருக்கு ಇರುವುದು பிரியமாய் இருக்கும். ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿರುತ್ತದೆ. ஏன்னா கர்த்தர் நடுவாய் இருக்கிறார். ಹೀಗೆ ದೇವರು ಮಧ್ಯಸ್ಥರಾಗಿದ್ದಾರೆ. அந்த கர்த்தர் நடுவாய் இருக்கிறவன் நீ விட்டு விட கூடாது. ದೇವರು ಮಧ್ಯಸ್ಥರಾಗಿರೋದನ್ನ ಬಿಡಬಾರದು. அங்க வேதம் சொல்லுகிறது பாருங்க. அடுத்து சொல்றாரு, அன்புக்கு பொறாமை இல்ல, ಪ್ರೀತಿಗೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಇಲ್ಲ. அன்புக்கு பொறாமை இல்ல. கணவனை பார்த்து ஏன் பொறாமைப்படுற? ಗಂಡನ ನೋಡಿ ಯಾಕೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು மனைவியை பார்த்து ஏன் பொறாமைப்படுற? ಹೆಂಡತಿ ನೋಡಿ ಯಾಕೆ ஓ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು சரீரம் தானே மனைவி, ನಿನ್ನ ಶರೀರ ತಾನೇ ஓ ಹೆಂಡತಿ, தலை தானே கணவன், ನಿನ್ನ ತಲೆ ತಾನೇ ஏன் ಗಂಡನು. உங்களுக்குள்ள பொறாமை? ಯಾಕೆ ಹೊರ ஒரு குழம்பு வச்சுட்டா இவன் பாரு எப்படி வச்சுட்டான் பாரு. ಒಂದು ಸಾರಿಟ್ಟು ಹೇಗಿಟ್ಟದೆ ನೋಡಿ. சிலருக்கு ரொம்ப சந்தோஷம், ಕೆಲವು ಸಂತೋಷ, அதே இதுல ஏன்னா சோம்பேறிங்களுக்கு சந்தோஷம். ಸೋಮಾರ ಕೆಳಗೆ ಸಂತೋಷ, புருஷன் எப்படி வச்சாலும் நல்லா இருக்குன்றுவாங்க. ಹೇಗಿಟ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ஏன்னா இவங்க செய்யணும்ல குழம்பு, ಇವರು ಮಾಡಬೇಕು இவங்க ತಾನೆ, சாப்பாடு செய்யணும்ல, ಇವರು ಅಡಿಗೆ ಮಾಡಬೇಕಲ್ಲ. அதனால என்ன செய்வாங்க, ಅದನ್ನ ಏನ್ புருஷன் ಹೇಳ್ತಾರೆ? எப்படி வச்சாலும் அவர் நல்லா இருக்குன்றுவாங்க. ಗಂಡನ ಹೇಗೆ ಇಟ್ಟು ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳುವುದು. ஆமென். ಆಮೆನ್. ஆனா இங்க என்ன சொல்லுது பாருங்க, ಏನ್ ಹೇಳ್ತದೆ ನೋಡಿ. அன்புக்கு பொறாமை இல்லை, ಪ್ರೀತಿಗೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿಲ್ಲ, கணவன் மனைவிக்கு பொறாமை வேண்டாம். ಗಂಡ ಹೆಂಡತಿಗೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿರಬಾರದು. அவன் தலை கொஞ்சம் நல்லா வாட்ட, உன் தலை மட்டும் அப்படி இருக்க, ನಿನ್ನ ತಲೆ ಚೆನ್ನಾಗಿ என் ಬಾರಿಸಿ, தலை பாரு எப்படி இருக்க, ನನ್ನ ತಲೆ ನೋಡಿ ಹೇಗಿದೆ, நீ உன் தலையை அடுப்புல விடு, ನಿನ್ನ ತಲೆಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯಲ್ಲಿ ಬಿಡು, ஹalleluya, ஹalleluya. உன் தலையும் அதே போல மாறிடும். ನಿನ್ನ ತಲೆ ಅದೇ ರೀತಿ ಆಗುತ್ತದೆ. ஒருத்தர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார், ಒಬ್ಬ ನನ್ನ ಬಳಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದರು. என் மனைவி வாரம் என்கிட்ட காசு கேக்குறா. ನನ್ನ ಹೆಂಡತಿ ವಾರ ವಾರ ದುಡ್ಡು ಕೇಳ್ತಾರೆ. ஏன் கேட்ட? ಯಾಕೆ ஏன்னா ಅಂತ பியூட்டி பார்க்கு போறது ಅವ್ರು கேக்குறா. ಪಾರ್ಲರ್ಗೆ ಹೋಗಬೇಕು. எவ்வளவு பிரதன் கேட்ட? ಎಷ್ಟು ಬ್ರದರ್? 200 ரூபாய்னாரு. 200 ರೂಪಾಯಿ. ஏயா 200 ரூபாய் உன் பொண்டாட்டி கொடுக்க முடியாது? 200 ರೂಪಾಯಿ ನೀನು ಹೆಂಡತಿ ಕೊಡಕ உடனே ಆಗೋದಿಲ್ಲ. அந்த அம்மா சொல்றாங்க, ತಕ್ಷಣ ಆಯ ஐயா ಹೇಳ್ತಾರೆ, எனக்கு 200 ரூபாய் கொடுக்க இவர் கஷ்டப்படுறாரு, ನನಗೆ 200 ರೂಪಾಯಿ ಕೊಡಕ ஆனா ಕಷ್ಟಪಡ್ತಾರೆ. இவர் வாரம் டை அடிச்சிட்டு வர்றாரு, 500 ரூபாய் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வர்றாரு. ವಾರ ವಾರ ಮುಖ ತೊಳ್ಕೊಂಡು ಡೈ ಹೊಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ, 500 ஆமென். ರೂಪಾಯಿ. அப்ப அவன் சொல்றாரு, ಅವಾಗ ಅವ್ರು இந்த ಹೇಳ್ತಾರೆ, மூஞ்சிக்குனாயா ಇವ್ರಿಗೆ ಈ நல்லா ಮುಖ தானே இருக்கு, இந்த ಚೆನ್ನಾಗಿದ್ದಾನೆ மூஞ்சி ಇದೆ, இன்னும் கழுவணுமா? ಈ ಮುಖ ಇನ್ನೂ ತೊಳಿಬೇಕಾ? அப்ப நான் நினைக்கிறேன், ಅವಾಗ ನಾನು அந்த ನೆನೆಸುತ್ತೇನೆ, மூஞ்ச பார்த்து இவர் பொறாமைப்படுறாரு. ಆ ಮುಖವನ್ನು ನೋಡಿ ಒಚ್ಚಕ್ಕಿಟ್ಟು இந்த ಪಡ್ತಾರೆ. முகம் விட என்ன என் முகம் இப்படி இருக்குது? ಇವ್ರ ಮುಖಕ್ಕಿಂತ ನನ್ನ ಮುಖ ಚೆನ್ನಾಗಿದೆ. பிரியமான தேவ பிள்ளைகளே,
அன்புக்கு பொறாமை இல்ல. ಪ್ರೀತಿಗೆ ಹೊಟ್ಟೆ கணவன் மனைவிக்கு பொறாமை வரக்கூடாது. ಹೆಂಡತಿಗೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು அந்த ಬರಬಾರದು. பொறாமைக்கு இடம் கொடுக்க கூடாது. ಆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು அடுத்து சொல், அன்பு தன்னை புகழாது. ಪ್ರೀತಿ ತನ್ನನ್ನು ಹೊಗಳುವಿಕೆ தன்னையே ಕೊಡುವುದಿಲ್ಲ. புகழ். பாத்தியா நான் எப்படி இருந்தேன், பாத்தியா நான் எப்படி இருந்தேன், பாத்தியா நீ அப்படியே தான் இருக்கிற. ನಾನು ಹೇಗಿದ್ದೀನಿ ಹೇಗೆ ನೋಡು ಹಾಗೆ ಇದೆಯಾ? என்ன மாற்றம் வந்திருக்கு உங்ககிட்ட? ಏನ್ ಬದಲಾವಣೆ ಬಂದಿದೆ? நீ என்ன சொல்ற? ಏನ್ ಹೇಳ್ತೀಯಾ? பாருங்க, தன்னை புகழாது. தன்னை உன் ಹೊಗಳಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. புருஷனை புகழ்ந்து பேசு. ನಿನ್ನ ಗಂಡನ உன் ಹೊಗಳಿ மனைவியை ಮಾತಾಡು. புகழ்ந்து பேசு. ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಹೊಗಳಿ ಮಾತಾಡು. பேசி பாரு, உன் மாத்தாடி வாழ்க்கை ನೋಡು. நறுமணமாய் ನಿನ್ನ இருக்கும். ಜೀವಿತದ ವಾಸನೆ நீ ಚೆನ್ನಾಗಿ இன்னொரு ಬರುತ್ತೆ. மனைவியை போய் புகழ்ந்து பேசி கொண்டிருப்பாரு. ಇನ್ನೊಬ್ಬ ಹೆಂಡತಿ ಹೊಗಳಿಕೆ இன்னொரு ಮಾತಾಡಿದ್ರೆ, புருஷனை போய் புகழ்ந்து பேசி ಇನ್ನೊಂದು கொண்டிருப்பாரு. ಗಂಡನ ಹೊಗಳಿಕೆ பாரு, ಮಾತಾಡಿದ್ರೆ, அவன் எவ்வளவு அழகா இருக்கான் பாரு, அவன் ಚೆನ್ನಾಗಿದೆ நீ ನೋಡು. எப்படி இருக்க பாரு. ನೀನ್ ಹೇಗಿದೆ ನೋಡು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். ஒரு புருஷன் பொண்டாட்டி மாத்தி மாத்தி புகழ்வது தப்பு கிடையாது. ಒಂದು ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಾರಿ ಮಾರಿ ಹೊಕ್ಕಿಕೊಳ್ಳುವುದು ஆனா ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ. தன்னையே புகழ்ந்து கொண்டு இருக்க கூடாது. ತನ್ನನ್ನೇ ಹೊಗಳಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஒரு என் மனைவி பாத்தீங்கன்னா திருமணமாக நாட்களில ನನ್ನ ಹೆಂಡತಿ ಮದುವೆ ದಿನಗಳಲ್ಲಿ குறைஞ்சது ஒரு 5 வருஷம். ಒಂದು 5 ವರ್ಷ. ஆமென். ಆಮೇನ್. அவங்க பாத்தீங்கன்னா இந்த நிர்மலா மேல இருப்பாங்க, ஒல்லியா ಅವ್ರು ನಿರ್ಮಲಾಗಿ ಸಣ್ಣಾಗಿರ್ತಾರೆ. இப்படிதான் இருப்பாங்க. ಅವ್ರು ಹೀಗೆ ಸಣ್ಣಗಾಗಿದ್ದಾರೆ. இப்ப பார்த்தா 2 பேர் பிடிக்கிற மாதிரி மாட்டாங்க. ಹೀಗಾಗಿ ಇಬ್ಬರಾಗಿ ಅವ್ರು ಮಾರ್ಪಟ್ಟರು. ரொம்ப அழகா இருப்பாங்க, பியூட்டியா இருப்பாங்க. ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಅಂದವಾಗಿದ್ದಾರೆ. பாக்குறவங்க எல்லாம் பல்ல காட்டுவான், ನೋಡುವರೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ತೋರಿಸುತ್ತಾರೆ. பாக்குறவங்க எல்லாம் இவங்கிட்ட போய் பேசுவான். ನೋಡುವರೆಲ್ಲ ಹೋಗಿ ಅವ್ರ ಬಳಿ அவனை ಮಾತಾಡುವರು. பாரு கண்டங்கரேல்னு இருக்கிறான். ಅವ್ರವ್ರ ಗಂಡ அவனை போய் நீங்க திருமணம் பண்ணிருக்கீங்க. ಅವನು ಹೋಗಿ ಮದುವೆ ಮಾಡಿ ಕೊಡ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஆனா ಆದರೆ அந்தந்த இடத்துல சரியான பதில் கொடுப்பாங்க. ಅವ ಸಮಯ ಚೆನ್ನಾಗಿ ಅವ್ರು ಮಾತನ್ನು ಕೊಡುವರು. ஆமென். ಆಮೆನ್. 28 வருஷம் ரன் பண்ணி இருக்கிறோம். 28 ವರ್ಷ 27 வாழ்க்கையில பாருங்க, அவங்க என்ன குறை சொல்றவங்களா இருந்தா ನನ್ನನ್ನು ಕೊರತೆ ಹೇಳುವರಾಗಿದ್ದಾರೆ. எத்தனையோ வசதி படைத்தவன் வந்து அமே பின்பற்றி வரும் பொழுது ಎಷ್ಟು ಐಶ್ವರ್ಯವಂತ ನನ್ನ ಹಿಂದೆ ಅವ್ರನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಿ என்ன ಬರುವಾಗ விட்டு ஓடி இருக்கலாம். ನನ್ನ ಬಿಟ್ಟು இல்ல ಓಡಿರಬಹುದು. எத்தனையோ விதமான வழிமுறைகளுக்கு அதுல பின்பற்றி இருக்கலாம். ಎಷ್ಟೋ ದಾರಿಗಳು ಅದನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಿ ஆனா ಹೋಗಿರಬಹುದು. புருஷன் தான் முக்கியமானது. ಆದ್ರೆ ಗಂಡನೇ புருஷனை விட ಮುಖ್ಯವಾದ್ದು. வேற சந்தோஷம் இல்லை. ಗಂಡನಿಗಿಂತ ಬೇರೆ ಸಂತೋಷವಿಲ್ಲ. புருஷனை விட வேற ஆசை இல்லை. ಗಂಡನಿಗಿಂತ ಬೇರೆ புருஷனை ಸಂತೋಷವಿಲ್ಲ. அணுவணுவாய் ரசிக்கிற ஒரு மனைவி, ಗಂಡನ ಅವನು ಹಾಗೆ ಅನುಭವಿಸುವಂತ ಒಂದು ಹೆಂಡತಿ, மனைவியை அப்படியே நீங்கள் ரசிக்கிற ஒரு கணவன், ಹೆಂಡತಿನ ಹಾಗೆ ರಚಿಸುವಂತ ಒಂದು ಗಂಡನು கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களை தூக்கி விடுவா. ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆಗಿದ್ದು நீங்க 2 பேரும் ஒன்றாயிருந்து ಇಬ್ಬರು ಒಗ್ಗಟ್ಟಾಗಿದ್ದು தேசத்துல பழுகி பெருக வேண்டும். ದೇಶ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗಬೇಕು. நீங்க ಸಾಕ್ಷುಳ್ಳவர்களா வாழணும். ಸಾಕ್ಷುಳ್ಳವರಾಗಿ நீங்க சொல்ல ಜೀವಿಸಬೇಕು. தன்னை புகழாது, ಅದು ತನ್ನೇ ಹೊಗಳಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. இருமாப்பாயிராது. ಉಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஆமா, இருமாப்பனா என்ன தெரியுமா? ಉಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ ಅಂದರೆ எத்தனை நாள்னாலும் பேச மாட்டாங்க. ಎಷ್ಟು ದಿನವಾಗಿರೋ யாராவது ಮಾತಾಡೋದಿಲ್ಲ. இருக்கிறீங்களா? என் புருஷன் வந்து பேசுறவரை நான் பேச மாட்டேன். ನನ್ನ ಗಂಡ ಬಂದು ಮಾತಾಡ್ತಾನಕ ನಾನು என் ಮಾತಾಡೋದಿಲ್ಲ. மனைவி வந்து பேசுறவரை நான் பேச மாட்டேன். ನನ್ನ ಹೆಂಡತಿ ಬಂದು ಮಾತಾಡ್ತಾನಕ இங்க ನಾನು இங்க ಮಾತಾಡೋದಿಲ್ಲ. யாராவது மூஞ்சிங்க தெரிதா ಅದಕ್ಕೆ பார்க்கலாம். ಯಾರಾಗಿದ್ದೀರಾ? இப்ப எல்லா மூஞ்சிகளும் கீழே போயிடுச்சு. இப்படி ஹalleluya. ஹalleluya. சொல்லு, நிர்மலா சொல்லுமா. என்னம்மா அவரு பேசுவோம், அதை போயிடுவாரா? நான் பேசுவேன். ஹalleluya. ஆமென். ஆமென். ரேக்கா சொல்லுமா, நீ சொல்லுமா. ஒரு நாள் பேச மாட்டேன், 10 நாள் அப்படியே இருப்பேன். அவரே வந்து பேச பாத்தீங்களா? ஹalleluya. நிறைய குடும்பத்துல புருஷங்க தான் தேடி வராங்க, ಅನೇಕ புருஷன் தான் போய் விழுகுறாங்க. ಗಂಡನೇ ಹೋಗಿ ಬೀಳೋದು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. சொல்லுங்க எஸ்தர், சொல்லுமா. நீ சொல்லு. பேசுவேன். ஏதோ இங்க சபையில் இருக்கிறனால சொல்றியா? ஹalleluya. பாருங்க, இருமாப்பு. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் நான் ಏನ್ என்ன ಮಾಡಿದೆ? தப்பு பண்ணேன்? நான் ಏನ್ நான் என்ன ಮಾಡಿದೆ? பேசிட்டேன்? நான் ಏನ್ நான் என்ன ಮಾತಾಡಿದೆ? செஞ்சிட்டேன்? நான் ಏನ್ நான் ಮಾಡಿಬಿಟ್ಟೆ? கஷ்டப்படல, ನಾನು நான் ಕಷ್ಟಪಟ್ಟಿಲ್ಲ, உழைக்கல. ನಾನು ಬದುಕಲಿಲ್ಲವಾ? ஆமென். ಆಮೆನ್. அப்படியே ஆக்ரோஷமா இருக்கும், அப்படியே முகலாம் பார்த்தா டிஃபரெண்டா இருக்கும். ಹಾಗೆ ಕೋಪವಾಗಿ ಮಕ್ಕಳ ಒಂದು இந்த முகமே ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುತ್ತದೆ. மாறிடும். ಮುಖವೇ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತದೆ. பேச்சிட்டு அப்படியே அப்படியே கண்ணீர் கண்ணீர் கண்ணீர்னு. ಮಾತು ಹಾಗೆ ಗಟ ಗಟ ಅಂತ. புருஷனுக்கு கேட்கும்போது ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆகும் புருஷனுக்கு. ಗಂಡನ ಕೇಳುವಾಗ ಅವ್ರಿಗೆ ಹೃದಯ ನೋವು ಬರೋ ತರ ಇರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. சில புருஷனுங்க பேசும்போது மனைவிக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ಕೆಲವೊಂದು இருக்கும். ಹೆಂಡತಿ ಮಾತಾಡೋ ಗಂಡನಿಗೆ நான் இவனுக்காக எல்லாத்தையும் விட்டு வந்தேன், ಇವ್ರಿಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನೂ இவன் ಬಿಟ್ಟು தான் ಬಂದೆ. எனக்கு உலகமே ಇವನೇ நினைச்சேன். ನನಗೆ ಲೋಕ ಅಂತ ஆனா ಬಂದೆ. இவன் என்கிட்ட இப்படி வைராக்கியமா இருக்கிறானே, ಇವನು ಈಗ ವೈರಾಗ್ಯ என்கிட்ட ಇದ್ದಾನಲ್ಲ. பேச மாட்டேன்றானே, ನನ್ನ ಹತ್ರ என் ಮಾತಾಡೋದಿಲ್ಲ. பக்கத்துல உட்கார மாட்டேன்றானே, ನನ್ನ ಹತ್ರ ಕುತ್ಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டேன்றானே. ನನಗೇನು ಈಸ್ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. சொல்லுங்க. ಆಮೆನ್. ஆமென். ஆமென். சில கன்ஜூஷன்களும் இருக்குது. ಕೆಲವೊಂದು ಕಂಜೂಸುಗಳು ಇದ್ದಾವೆ. மனைவிக்கு செய்யணும்னா ரொம்ப தடவி பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தடவி 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 பாக்குறது. ಹೆಂಡತಿಗೆ ಅಂದ್ರೆ ಅವ್ರ ಜೊಬ ಇಟ್ಕೊಂಡು ಹಾಗೆ ಉಚ್ಚಿ ನೋಡೋದು. உன் மனைவிக்கு மறைச்சு நீ என்னப்பா சாதிக்க போற? ನಿನ್ನ ಹೆಂಡತಿಗೆ ಮರೆಯಾಗಿಟ್ಟು ಏನ್ ಮಾಡ್ತೀಯಾ? உன் சரீரத்துக்கு நீ மறைச்சு நீங்க என்ன பண்ண போற? ஜெனிப்பர், ನಿನ್ನ ಶರೀರಕ್ಕೆ உனக்கு ಮರೆಯಾಗಿ கல்யாணம் வரும், உட்காரு. சும்மா போறது வரமா உட்கார், அங்கே உட்காரு. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. புரிஞ்சா நான் சொல்றது? ಅರ್ಥವಾಗುತ್ತಾ ಇದೆಯಾ? ಆಮೆನ್. நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க, உள் பாக்கெட்ல வச்சுக்கிறது. ಒಳಗಡೆ ಪ್ಯಾಕೆಟ್ ಇಟ್ಕೊಳ್ಳುವುದು. ஆமென். ಆಮೆನ್.
ஒரு வீட்டுக்கு போயிருந்த அந்த ಅಮ್ಮ சொல்லுங்க, ಒಂದು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಆ ತಾಯಿ ಹೇಳಿದ್ರು, இதெல்லாம் என் புருஷன் பாக்கல, என்னது ಇದೆಲ್ಲ ನನ್ನ ಗಂಡ ಜೋಬಲ್ಲಿ ಏನು என்ன சொல்லுங்க, பின்னு பின் ಪಿ- ஏமான்னு கேட்டேன். ಯಾಕೋ அவர் ಮಾತು- உள்ள காசுங்களை வச்சு குத்தி வச்சுக்குவாரு. ಅವ್ರ ಒಳಗಡೆ ಕಾಸು ಇಟ್ಟು ಚುಚ್ಚಿ ಇಟ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗಿ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. மனைவி பாத்துருவாங்களா? ಹೆಂಡತಿ ನೋಡ್ಬಿಡ್ತಾರಂತೆ. ஆமென். ಆಮೆನ್. என்னையா வாழ்க்கை இது? ಏನಯ್ಯ ಜೀವಿತ? கணவன் மனைக்குள்ள ஏன் அப்படி? ಗಂಡ ಹೆಂಡತಿಗೆ ಯಾಕೆ ಆ என் ರೀತಿ? வீட்டுல நான் அப்படி கிடையாது. ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಆಗಿಲ್ಲ. நான் பாட்டுக்கு அங்க போட்டு வச்சிருப்பேன், அவங்க தொடவே மாட்டேன். ನಾನು ಹಾಗೆ ಹಾಕಿ என் ಬಿಟ್ಟು பாக்கெட்ல எத்தனையோ முறை 2000 3000 அப்படியே தோவில் தண்ணியில போயிட்டு துவைச்சிட்டு இருப்பாங்க. ನನ್ನ ಪ್ಯಾಕೆಟ್ ಅಲ್ಲಿ ಎಷ್ಟು ಬಾರಿ ಬಟ್ಟೆಯಲ್ಲಿ ಹಾಕಿ ಹೋಗ್ದಿ போன முந்தின வாரம் கூட 2000 ரூபாய் போட்டு துவைச்சிட்டாங்க. 500 ಕೂಡ ரூபாய். 2000 ರೂಪಾಯಿ ಅವ್ರ ಬಟ್ಟೆಯಲ್ಲಿ ಹಾಕಿ ಹೋಗ್ದಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. அப்படி எங்க வீட்டுல இருக்கிற ஆளுங்க ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಇರೋರು. அங்க இருந்தாலும் எடுத்து பார்த்துட்டு எடுத்து பத்திரமா அங்க டிராவல வச்சிருப்பாங்க. ಅಲ್ಲಿ ಇದ್ರು ಎತ್ತಿ ಅಲ್ಲಿ ಪ್ಯಾಕೆಟ್ ಅಲ್ಲಿ ಜೋರ ಡ್ರಾವಲ್ಲಿ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. மனைவிங்க நீங்க இப்படி நடக்கிறதான புருஷனுக்கு பின் குத்தின்னு அலைகிறாங்க. ಹೆಂಡತಿ ನಡೀತಾ ಇಲ್ಲ, ಅದರಿಂದ ಅವರು ಪಿನ್ ಹಾಕಿ ஒரு வீட்டுக்காரர் சொல்றாரு, ಒಂದು ಮನೆಯವರು நான் வேலையில இருந்து வருவேன்யா, ನನ್ನ ಕೆಲಸದಿಂದ ಬರ್ತೀನಿ போய் ಅಯ್ಯ, முகம் கழிட்டு வருவேன்னு சட்டை கழட்டி வச்சுட்டு போவேன். ಮುಖ ತೊಳ್ಕೊಂಡು ಬರ್ತಾನೆ, ಸಟ್ಟೆ போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி 2 நோட் எடுத்து வச்சுக்குவோம். ಹೋಗಿ ಬರ್ತಂಕ ನೋಟ್ ಎತ್ತಿ ಇಟ್ಕೊಳ್ತಾರೆ. அதனால நான் என்ன செய்றேன், ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತೇನೆ, வரும்போதே கவுண்ட் பண்ணி நம்பருங்க பார்த்து வைப்பேன். ಬರುವಾಗ ಲೆಕ್ಕ ಹಾಕಿಕೊಂಡು ನಂಬರ್ ನೋಡ್ಕೊಂಡು என் ಬರುವುದು. மொபைல்ல எத்தனை நோட் வச்சிருக்க அதுல நம்பருங்க பார்த்து வச்சுக்குவேன். ನನ್ನ ಜೋಬಲ್ಲಿ ಎಷ್ಟು ನೋಟ್ ಇಟ್ಕೊಂಡು ನನ್ನ ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲಿ ನಂಬರ್ என் ಹಾಕಿಕೊಂಡು பைக்ல ஏன்னா காசு காணாம போச்சு, நீ ஏதாவது சாப்பிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லுவா. ಕಾಸು ಕಾಣದೆ ಹೋಗಿದೆ, ಏನಾದ್ರೂ ಎಲ್ಲಾದ್ರೂ ಬಿಟ್ಟು ஒரு ಹೋಗಿ 3 நாள் விட்டு 4 நாள் விட்டு நான் கடன் கேட்பேன் மனைவி கிட்ட, ಒಂದ್ 3 ಸಾವಿರ 4 ಸಾವಿರ ಸಾಲ ಕೇಳ್ತೀನಿ ಹೆಂಡತಿ ಬಳಿಯಲ್ಲಿ, எனக்கு கொடு நான் உனக்கு திருப்பி தரேன்னு சொல்லி ನನಗೆ ಕೊಡು ಮತ್ತೆ ಕೊಡ್ತೀನಿ அவ ಅಂತ ಹೇಳಿ வட்டியோட வாங்குறதுக்கு சொல்லுவா. இவ்வளவு வட்டி கொடுப்பியா? ಅವ್ರ ಬಡ್ಡಿ ತನಕ சரி கொடுக்கறேன்னு சொல்லிடுவேன். ಬಡ್ಡಿ ಕೊಡ್ತೀನಿ வாங்கி பார்த்தா ನೋಡಿದ್ದಾರೆ என் மொபைல்ல இருக்கிற நோட் நம்பர் இதுல இருக்கும்னு. ನನ್ನ ಮೊಬೈಲ್ ಇರೋ ನೋಟ್ ಇರೋ ನಂಬರ್ ಇವ್ರ ಬಳಿ ಇರೋದು. எனக்கு என் பாக்கெட்ல இருந்தே எடுத்து எனக்கே வட்டிக்கு விடுற பொண்டாட்டி நீங்க பாத்துருக்கீங்களா? ನನ್ನ ಜೋಬಿಂದ ಎತ್ತು ನನಗೆ ಬಡ್ಡಿ ಕೊಡೋ ಹೆಂಡತಿ ನೋಡಿದಿರಾ? இது போல எத்தனையோ கணவன்கள் அழுதுகிட்டு சொல்றாங்க, ಎಷ್ಟು ಗಂಡಂದ್ರೆ ಹತ್ಕೊಂಡು எத்தனையோ ಹೇಳ್ತಾರೆ, மனைவிங்க சொல்றாங்க. ಎಷ್ಟು ಹೆಂಡತಿಯವರು ಹೇಳ್ತಾರೆ. கணவனை புரிஞ்சிக்காத மனைவிங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ಹೆಂಡತಿನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋ ಗಂಡಂದ್ರೆ ಇದ್ದೀರಾ. மனைவி புரிஞ்சிக்காத கணவனுங்களும் இருக்கிறீங்க. ಹೆಂಡತಿನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋ ಗಂಡಂದ್ರೆ அவங்க ಇದ್ದೀರಾ. கஷ்டம் என்ன, அவங்களுடைய உணர்வுகள் என்னன்னு புரிஞ்சு கொள்ள ಅವರ மாட்டேன்றீங்க. ಕಷ್ಟವೇನಂತ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. ஐயா, ஆண்கள் வந்துட்டு 100% தான் லவ் பண்ணுவாங்க, ಗಂಡಂದ್ರೆ 100% ಲವ್ ಮಾಡ್ತಾರೆ, ஆனா பெண்கள் 200% லவ் பண்ணுவாங்க. ಆದ್ರೆ ಸ್ತ್ರೀಯರು 200% நான் உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? மனைவிமார்களே, உங்க கணவனுங்க 100% தான் உங்களை லவ் பண்றது, ನಿಮ್ಮ ಗಂಡ 100% ನಿಮ್ಮನ್ನ ಲವ್ ஆனா ಮಾಡ್ತಾರೆ. நீங்க உங்க கணவங்களை 200% லவ் பண்ணுவீங்க. ಆದ್ರೆ ನೀವು ನಿಮ್ಮ ಗಂಡಂದ್ರೆ ரொம்ப 200% டீப்பா இருப்பீங்க. ತುಂಬಾ ಡೀಪ್ ಆಗಿ கணவன் ಆಳವಾಗಿ உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் நினைப்பீங்க. ನಿಮಗೆ ಮಾತ್ರ ಸ್ವಂತವಂತ ಹೇಳ್ತೀರಾ. தான் விரும்புகிறபடி தான் நடக்கணும்னு ನಾನು நினைப்பீங்க. ಇಷ್ಟಪಟ್ಟ ರೀತಿ ನಡೆಯಬೇಕಂತ ನೆನೆಸುತ್ತೀರಾ. கர்த்தருடைய வார்த்தையும் ದೇವರ ಮಾತು கணவனானவன் ಗಂಡನಾದವನು மனைவிக்கு ಹೆಂಡತಿಗೆ தலையாய் இருக்கிறான், தலைಯಾಗಿದ್ದಾನೆ. மனைவியானவள் ಹೆಂಡತಿಯಾದವಳು கணவனுக்கு ಗಂಡನಿಗೆ சரீரமாய் இருக்கிறார். ಶರೀರವಾಗಿದ್ದಾಳೆ. இவர்கள் ಇವರು ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஹalleluya. தாயும் தகப்பனை விட்டு ತಂದೆಯು ತಾಯಿಯನ್ನು ಬಿಟ್ಟು பிரிந்து தூரம் இருப்பாயாக. ಅವರು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಿರಬೇಕು. அதனால இன்னைக்கு நிறைய பேர் தாய் தகப்பனை கிட்டே வச்சுக்கிறது இல்ல. ಆದ ಅನೇಕರು ತಂದೆ ತಾಯಿನ ಹತ್ರ ಇಟ್ಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. பைபிள் சொல்லுவோம் தாயும் தகப்பனும் கணம் பண்ணுவாங்க. ಸತ್ಯವಾಗಿ ಕೇಳಿದ್ರೆ ತಂದೆ ತಾಯಿನ ஆனா ಗಣಪಡಿಸುವಯ್ಯ. இவங்க திருமணம் பண்ணும்போது வாக்குமூலம் கொடுக்கறாங்க. ಇನ್ನು ಮದುವೆ ಮಾಡುವಾಗ ಅಲ್ಲಿ ಮಾತು உன் ಕೊಡುವುದು. இள வயது மனைவியோடு சந்தோஷமாய் இருப்பாயாக. ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸು ಹೆಂಡತಿಯಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿ ಇರು. தகப்பனின் தாய் விட்டு தூர பிரிந்திருப்பாயாக. ತಂದೆ ತಾಯಿನ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗು. அதனால 3வது நாள்ல இவங்க தனி கொடுத்து போயிருவாங்க. ಆದ್ರೆ 3-4 ದಿನದಲ್ಲಿ ಇವ್ರು ಬೇರೆ ಮನೆ அப்பா ಹೋಗ್ತಾರೆ. வீட்ல அம்மா வீட்ல புருஷன் மகன் கணவன் இருக்கும் வரையிலும் ತಂದೆ ಬಳಿ ಗಂಡ ಇರುವ ತನಕ அப்பா அம்மா சுரண்டி சாப்பிடுவான். ಅಪ್ಪ ಅಮ್ಮನ ಕಿತ್ಕೊಂಡು இப்ப ಕಿತ್ಕೊಂಡು புருஷன் மனை வந்த உடனே ಇವಾಗ ಹೆಂಡತಿ ಬಂದ அந்த ತಕ್ಷಣ தாய் தகப்பனை கண்டுக்க ಆ மாட்டான். ತಂದೆ ತಾಯಿನ ಕಂಡುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். நீங்களும் குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி உங்க அப்பா அம்மா நீங்களும் கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க. ನೀವು ಮಕ್ಕಳನ್ನ ಎತ್ತಿ ಅವ್ರಿಗೆ ಬೆಳೆಸಿ ಅವ್ರಿಗೆ ಮದುವೆಯಾಗಿ ಅವ್ರು ಮದುವೆ ಮಾಡಿ இன்னைக்கு ಕೊಡ್ತೀರಾ. உங்க அப்பா அம்மா அழுகிற மாதிரி நாளைக்கு நீங்களும் அழுவீங்களா இல்லையா? ನೀವು ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಅಳುತ್ತಾರೆ, ನಾಳೆ ನೀವು யோசித்து பாருங்க. ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. சில பெண்கள் அப்படி பிரிச்சு கொண்டு வந்துடுறாங்க. ಕೆಲವರು ಸ್ತ್ರೀಯರು ಹಾಗೆ ಬೇರ್ಪಡಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡು அந்த ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ. பெண்ணுடைய குடும்பம் மட்டும் ரொம்ப நேசிப்பாங்க. ಆದ್ರೆ ಹೆಂಗಸರ ಕುಟುಂಬ ஒரு ಮಾತ್ರ ಪ್ರೀತಿ சின்னது ಮಾಡೋದು. கூட அந்த பெண்ணுடைய குடும்பத்தை மறைக்க மாட்டாங்க. ಚಿಕ್ಕದು ಕೂಡ ಅವ್ರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅವ್ರು ಮರೆಯಾಗಿ ஆனா ಇರೋದಿಲ್ಲ. கணவனுடைய குடும்பத்தை சுத்தமா சொரக்காய சோத்துல வச்சு மறைக்கிற மாதிரி மறைச்சிருவாங்க. ಆದ್ರೆ ಗಂಡನ ಕುಟುಂಬ ಹಾಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ புருஷ ಕುಂಬಳಕಾಯಿ. வீட்டு சைடு யாரா வந்தாங்கன்னா அம்மாவுக்கு காய்ச்சல் வந்துரும், ஜுரம் வந்துரும், இடுப்பு வலி வந்துரும், மூக்கு வலி வந்துரும், நாக்கு வலி வந்துரும், ஹாட்ட படுத்திருப்பாங்க. ಗಂಡನ ಕಡೆಯಿಂದ ಯಾರಾದ್ರೂ ಬಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಸೊಂಟ ನೋವು, ತಲೆನೋವು, ಕೈಕಾಲು ಅಲ್ಲೇ ಬಂದು ಮಲಗಿಕೊಳ್ಳುವುದು. ஆனா அவங்க சைடு இருந்து யாராவது வரட்டும் பாருங்க, ಆದ್ರೆ ಅವ್ರ ಕಡೆಯಿಂದ ಯಾರಾದ್ರೂ ಬಂದ್ರೆ ನೋಡಿ இல்லாத சுறுசுறுப்புலாம் வந்துரும். ಹಾಗೆ ಒಂದು மூக்குல ಚುರುಕಾಗಿ தண்ணி ஒலிக்கிட்டு இருக்கும், ஆனா அங்க உளுந்து சமையல் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ಮೂಗಲ್ಲಿ ನೀರು ಬರುತ್ತೆ, ಹಾಗೆ ಅವ್ರು ಸುಸ್ಕೊಂಡು ಹಾಗೆ ಹೋಗಿ ಅಡಿಗೆ ಮಾಡ್ಕೊಂಡು
ಮಾಡ್ತಾರೆ. தயவு செய்து ஒரு கிறிஸ்தவ குடும்பம் தேவனுக்கு பிரியமா இருக்கும் அப்படி நடக்க கூடாது. ಕ್ರೈಸ್ತರ ಕುಟುಂಬ ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿರಬೇಕಾಗಿ ನಡೆಯಬಾರದು. ரெண்டு குடும்பத்தை நேசிக்கிறவங்களா இருக்கணும். ಇಬ್ಬರು ಕುಟುಂಬ ಪ್ರೀತಿ அங்க ಮಾಡುವಂತರಾಗಿರಬೇಕು. சொல்றாரு தன்னை ಅವರು புகழா ತನ್ನನ್ನೇ இருமாப்பா அன்பு இருமாப்பா இராது. நெக்ஸ்ட் என்னப்பா சொல்லுது? ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, இருமாப்பா இராது. ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, அடுத்து அயோக்கியமானதை செய்யாது. ಅದು ಮಾರ್ಗದಯ இப்ப நான் சொன்ன ಕಾರ್ಯವನ್ನು பாத்தீங்களா ಮಾಡುವುದಿಲ್ಲ. அயோக்கியமானது? ಅದು ಅಯೋಗ್ಯವಾದದ್ದು. தனசேகர் வீட்டுக்காரங்க வந்தா போட்டியில பொரியல், ಧನಶೇಖರ್ ಮನೆಗೆ ಬಂದ್ರೆ ಬೋಟಿ ஆர்த்தி ಪೊರಿಯಲು, வீட்டுல வந்தா மட்டன்ல பொரியல். ಆರ್ತಿ ಮನೆಗೆ ಬಂದ್ರೆ ಮಟನ್ ಪೊರಿಯಲು. ஹalleluya. ಹalleluya. அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லுது. அயோக்கியமானதை செய்யக்கூடாது. ಅಯೋಗ್ಯವಾದವನ್ನು ಮಾಡಬಾರದು. ஆர்த்தியுடைய தம்பிங்களுக்கோ தங்கச்சிக்கோ நல்ல Dress, நல்ல விலை உயர்ந்த Dress எடுத்து கொடுப்பது. ಆರ್ತಿ ತಮ್ಮ ತಾಯಿಗೆ ಒಳ್ಳೆ ಬಟ್ಟೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಡುವುದು. ஆனா புருஷனுடைய குடும்பத்தார் வந்தாங்கன்னா அங்க தண்ணியில போட்டவனே சாயம் பிடிச்சிட்டு போயிடணும். அந்த மாதிரி வாங்கி ಗಂಡನ ಮನೆಯಿಂದ ಬಂದ್ರೆ ಅವ್ರ ಬಟ್ಟೆ ನೀರಲ್ಲಿ ಹಾಕಿದ್ರೆ ಅದು ಕಾರ್ಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஹalleluya. இதுதான் அயோக்கியமானது செய்யறது. ಅದೇ ಮಾರ್ಗದಯ ಕಾರ್ಯವನ್ನು புரியுதா ಮಾಡುವುದು. நான் சொல்றது? அயோக்கியமா அன்பு அயோக்கியமானதை என்ன அயோக்கியமானதை செய்யாது. அடுத்து தற்பொழிவை சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ಅದು ತನ್ನನ್ನೇ தற்பொழிவை நாடாது, ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವ ಕಾರ್ಯ, சினமடையாது, ಅದು தீங்கு ಸಿಟ್ಟಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, நினையாது. ಆಮೆನ್. ಏನೆನಿಸುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ಆಮೆನ್. சொல்லுங்க, ಆಮೆನ್. யாருங்க சொன்னாங்க? ಯಾರು ಹೇಳಿದರು? யாருங்க இவங்க? ಯಾರು? நேத்தோ முந்தானத்து என் மனைவி பேசிட்டு இருக்கிறேன். ನಮ್ಮ ಹೆಂಡತಿ ಬಳಿ ஏம்மா, ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. எங்க அம்மா யாரு உனக்கு? ನಮ್ಮ ಯಾರು அவங்கள ನಿನಗೆ? போய் இப்படி குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிற. ಅವ್ರು ಹೋಗಿ ಸ್ನಾನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. அவங்க போட்டு தேய்ச்சி இவங்களுக்கும் உடம்பு சரியில்லை போய் தேய்ச்சி என்னென்னமோ பண்றாங்க. ಅವ್ರಿಗೆ ಹುಷಾರಿಲ್ಲ, ಹೋಗಿ ಏನೋ ಉಜ್ಕೊಂಡು ಏನೋ உடனே ಮಾಡ್ತಾ அவங்க ಇದ್ದಾರೆ. சொல்றாங்க, அவங்களுக்கு யாருங்க இருக்காங்க? ಅವ್ರಿಗೆ ಯಾರಿದ್ದಾರೆ? இப்ப நான் தாங்க இருக்கிறேன். ಇವಾಗ ನಾನ್ ತಾನೇ ಇದ್ದೀನಿ. அந்த இடத்துல அவங்க ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ என் ಅವ್ರಿಗೆ தலைவலி, ಯಾಕೆ என் தலையெழுத்து, ನನ್ನ ತಲೆ வேற என்ன இருக்கு? ನಾ நான் ಏನಿದೆ செஞ்சுதான் ஆகணும். ನಾನು நான் ಮಾಡ್ಲೇಬೇಕು. வாக்கப்பட்டது இப்படிதான் ನಾನು ಬದುಕಿದ್ದು ಹೀಗಿತಾನೆ. அப்படின்னா அது கரெக்டா? ಹಾಗಂದ್ರೆ ஆனா ಕರೆಕ್ಟಾ? அந்த இடத்துல ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ நான் செய்யறேங்க. அதுல என்ன இருக்கு? இப்போ ನಾನ್ ಮಾಡಿದೆ, ಅದ್ರಲ್ಲಿ ಏನಿದೆ? என்னுடைய அம்மாவை தான் அவங்களும். ನನ್ನ ತಾಯಿನ ಅವರು. ஹalleluya. ಹalleluya. அந்த இடத்துல புருஷனுக்கு தலை மேல என்ன வரும்? இப்போ ಆ ಗಂಡನಿಗೆ ತಲೆ ಮೇಲೆ ಏನು ಬರುತ್ತದೆ? என்ன வரும்? தலைக்கு ತಲೆಗೆ ಏನ್ ಬರುತ್ತದೆ? அதை விட மனைவி விட வேற எதுவுமே வேண்டாம் அப்படி வந்துரும். ಎನ್ನದಕ್ಕಿಂತ ಬೇರೆ ಏನು ಬೇಡ, ಆ ರೀತಿ ಬರುತ್ತದೆ. ಆಮೆನ್. இப்ப நான் கேட்கும்போது அவங்க என் தலைவலி, என் தலையெழுத்து, நான் என்ன பண்றது அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? ತಲೆಹಣೆ ಬಾರ, ನಾನು அவங்க அம்மாவை நான் வேற மாதிரி நினைப்பேன். ಅವ್ರ ಅಮ್ಮನ ಬೇರೆ ರೀತಿ ನೆನೆಸುತ್ತೇನೆ. ஹalleluya. Hallelujah. புரியுதா நான் சொல்றது? ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇದೆಯಾ? நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು தீங்கு செய்வதற்கு இடம் கொடுக்க கூடாது. ಕೇಡು ನೆನೆಸು. அடுத்து சீக்கிரம் அடுத்து என்னப்பா? அநியாயத்தில் சந்தோஷப்படாது. ಅಪಕಾರದಲ್ಲಿ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. புருஷனை பார்த்து சொல்றது, பாத்தியா ನೋಡಿದ್ಯಾ? உங்க அக்கா என்ன ஒதுக்கி வச்சாங்கல்ல, ನಿಮ್ಮ ಅಕ್ಕನ ತಲೆ ಇಟ್ರಲ್ಲ, இன்னைக்கு பாத்தியா படுக்கையில இருக்கிறத? ಇವಾಗ ನೋಡಿ ಹಾಸ್ಟೆಲ್ ಬಿದ್ದಿರೋದು. ஹalleluya. ಆಮೆನ್. ஆமென். உங்க அண்ணன் என்ன திட்டினான் பாத்தியா? ನೀ ನನ್ನನ್ನ ಬೈದಲ್ಲ, அவனுக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் பாத்தியா? ಕೊಟ್ಟಿರೋ ಆ ಶಿಕ್ಷೆ ನೋಡಿ. புரியுதா நான் சொல்றது? உங்க அம்மா பாத்தியா என்னென்ன சொல்லுச்சு? ನಿಮ್ಮ ಅಮ್ಮ ನೋಡಿ ಏನೆಲ್ಲ இப்ப பாத்து ಹೇಳಿತು. உங்க அம்மா ஆபரேஷன் பண்ணிட்டு கிடக்கு பாத்தியா? ಇವಾಗ ಆಪರೇಷನ್ ಆಗಿ ಬಿದ್ದಿದೆ ನೋಡಿಯಾ? ஹalleluya. ಆಮೆನ್. ஆமென். ஆமென். என்ன சொல்லுது? அநியாயத்தில் ಅನ್ಯಾಯದಲ್ಲಿ. ஆமென். ಆಮೆನ್. அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க அந்த தாய், ஐயோ அநியாயமா எனக்கு இப்படி ஆயி போச்சு. ಅನ್ಯಾಯವಾಗಿ ಗಾಯ್ತಲ್ಲ. இவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ಇವರು ಸಂತೋಷ ಪಟ್ಟಿರ್ತಾರೆ. இதுதான் இருக்காது. அன்புனா ಪ್ರೀತಿ ಅಂದರೆ அநியாயத்துல என்ன செய்யாது? ಅನ್ಯಾಯದಲ್ಲಿ ಸಂತೋಷ சத்தியத்துல சந்தோஷப்படும். ಸತ್ಯಕ್ಕೆ நீங்க ಯುವಕರು சத்தியத்தை உங்க இருதயத்துல கொண்டு போவீங்கன்னா ಸತ್ಯ ನೀವು ಹೃದಯಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವುದಾದರೆ அங்கே கணவனை புரிஞ்சு கொள்ளுகிற, மனைவியை புரிஞ்சு கொள்ளுகிற அந்த கணமுள்ள மகிமை உன் மேல வந்துரும். ಗಂಡ ಹೆಂಡತಿ ಅಂತ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ ಗಣ ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಬರುತ್ತದೆ. அதனால்தான் தர்ம உபாகமம் 7:13 சொல்லுகிறது. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಂಡು 7:13 ಹೇಳುತ್ತದೆ. அங்கே 13:14 சொல்றாரு, ಅಲ್ಲಿ 13:14 ಹೇಳುತ್ತದೆ. உன் மேல அன்பு வச்சு உன்னை ஆசீர்வதிப்பேன். ನಿನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟು ನಾನು ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ. நசகனா உன் மேல அன்பு வச்சு ஆசீர்வதிப்பேன். ನಿನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. ಯಾಕೆ? தாய் மாத்துக்கு ಕಿವಿ ಕೊಡುವ ಮಗಳ ಇಲ್ವಾ? ಹೇಳಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ತಾಯಿ ಮಾತನ್ನ ತಟ್ಟಾದ ಇಲ್ಲ, ನಾನು ಅದು ದೂರ ತಳ್ಳುವುದಿಲ್ಲ. ತಾಯಿ ನನಗೆ ಒಳ್ಳೇದು ಮಾಡುತ್ತಾರೆ. ಎಲ್ಲ ತಾಯಿ ಒಳ್ಳೇದನ್ನೇ ಮಾಡುತ್ತಾರೆ. ಎಲ್ಲ ತಂದೆ ಎಲ್ಲ ಅದ ಯವನಸ್ಸು ಮಕ್ಕಳು ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? ವಯಸ್ಸಾದ ಬಾಲ್ಯ ಪಿಳ್ಳೆಗೆ ಅವ್ರ ಇಷ್ಟದ ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ಬನ ಇಟ್ಟುಕೊಂಡು ಅದನ್ನೇ ಸರಿ ಅಂತ ಹೇಳುವ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ಯಾರಾದ್ರೂ பிடிச்சுಕೊಂಡು ಅದನ್ನ வழி பிரகாரமே போய்ಕೊಂಡಿರ್ಪಾங்க. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಬೇಡ, ದಯವಿಟ್ಟು ನಾನು உங்களுக்கு சொல்லுகிறேன். ದಯವಿಟ್ಟು ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. ದಯವಿಟ್ಟು உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ದಯವಿಟ್ಟು ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். பிரசங்கி 9ನೇ ಅಧ್ಯಾಯ ಅಂತ ನೆನೆಸುತ್ತೇನೆ. சாரி 10ஆம் அதிகாரம் எடுங்க, 11ஆம் அதிகாரத்தை எடுங்க. பிரசங்கி 11ನೇ ಅಧ್ಯಾಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. 10ஆம் வசனத்தை படிங்க. 10ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. பிரசங்கி 11:10 படிங்க. சீக்கிரம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ மாயை. ஆமென்.
ಆಮೆನ್ அல்லேலூயா. ஹalleluya. இங்க யாராவது லவ் மேரேஜ் பண்ணவங்க யாராவது இருக்கீங்களா? ಇಲ್ಲಿ ಲವ್ ಮ್ಯಾರೇಜ್ ಮಾಡಿರೋ ಯಾರು ಇದ್ದೀರಾ? லவ் மேரேஜ் வாமா, ஒரு செகண்ட், சீக்கிரம் வா. வெரி குட். அதான் டிவி நைன் வா, சீக்கிரம் வா. நீ மட்டும் வா, அவரை கூப்பிடாத. அவரை நான் கூப்பிடல, இங்கே வா. நீ திருமணம் லவ் மேரேஜ் இல்லையா? கரெக்டு. உண்மைன்னு பேசணும், இல்லைன்னா இல்லைன்னு. சரியா? இப்போ லவ் பண்ணுறதுக்கு முன்னால் அப்பா அம்மாட்ட எப்படி இருந்த? ரொம்ப ஹாப்பியாக இருந்த. ஆனால் லவ் பண்ணக்கு பின்னால் எப்படி இருந்த? உண்மை. அப்போ உங்கள் அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணாங்களா? அதைத்தான் கேட்குற. அப்பா அம்மா கிட்ட நீ லவ் பண்ணுறதுக்கு முன்னால் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்ப, பக்கத்தில் உட்காந்துருப்ப, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டிருப்ப, ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்ப. இப்போ லவ் பண்ணியாச்சு. லவ் பண்ண பிறகு அப்பா அம்மாவுக்கு அதை சொல்கிற, ஆனால் அவங்க கொஞ்சம் ஆப்போஸ் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் நீ எப்படி இருந்தேன்னு? எதிர்ப்பு. அதான் அந்த நேரத்தில் எப்படி இருந்துச்சு? பேசாமல் இருந்தேன், அப்புறம் வருத்தமாக இருந்தேன். ஆனால் பேசாமல் இருந்தேன், வருத்தமாக இருந்துச்சு இல்லையா? அப்போ உனக்கு ஹார்ட்டில் வந்து ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. ஆனால் லவ் பண்ணுறதுக்கு முன்னால் அதே அக்காங்கிட்ட எப்படி இருந்த? சந்தோஷமாக இருந்திருப்ப. அப்பா அம்மாட்ட சந்தோஷமா. நல்லா புரிஞ்சுக்குங்க. ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊ. ஒரு ஏஜ், ಒಂದು ವಯಸ್ಸು. அதாவது அவங்க ஒரு 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 பையனை பார்க்கற வேண்டாம், ಒಂದು ಹುಡುಗನ ನೋಡುವುದಾದರೆ அவங்களுக்குள்ள ஒரு ஹாப்பி வந்துருது. ಅವರ ಒಳಗೆ ಒಂದು ಸಂತೋಷವು. ஆமென். ಆಮೆನ್. அந்த பையனை பார்த்த பிறகு ಆ ಹುಡುಗನ ನೋಡಿದ ತಕ್ಷಣವೇ அப்பாட்ட பேசுறது கொஞ்சம் கட் ஆகும், ತಂದೆ ಬಳಿ ಮಾತಾಡೋದು ಕಡಿಮೆ அம்மாட்ட ಆಗುತ್ತದೆ, பேசுறது கட் ஆகும், ತಾಯಿ ಬಳಿ ಮಾತಾಡೋದು ಕಡಿಮೆ கூட ಆಗುತ್ತದೆ, பிறந்த அண்ணன் தம்பிட்ட பேசுறது ಒಡ கட் ஆகும். ಹುಟ್ಟಿರೋ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡೋದು ಕಡಿಮೆ ಆಗುತ್ತದೆ. அவங்க மைண்ட் எல்லாம் எங்க இருக்கும்? ಅವರ ಚಿಂತೆ ಎಲ್ಲ ನೆನಪು ಎಲ್ಲಿದೆ? அங்க ஜெகன்மேலேயே தான் இருக்கும். ಅಲ್ಲಿ ಜಗನ್ಮೇಲೆನೇ ಇರುತ್ತದೆ. ஹalleluya. ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. எப்ப விடியும்? ಯಾವಾಗ ಮುಂಜಾನೆ எப்ப ಆಗುತ್ತದೆ? பார்க்கலாம்? ಯಾವಾಗ ನೋಡೋಣ? எப்ப பேசலாம்? ಯಾವಾಗ ಮಾತಾಡೋಣ? எதை வாங்கி கொடுக்கலாம்? ಎಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಕೊಡ ಏನಾದರೂ ಕೊಡೋಣ? ஆமென். அப்படிதான் ஒரு லவர்ஸ்க்கு இருக்கிற எண்ணம். ಹಾಗೆ ಒಂದು ಪ್ರೇಮಿಗಳಿಗೆ ಇರುವಂತ ಒಂದು ನೆನಪು. இது பெற்றோருக்கு வரும் பொழுது ಎತ್ತಿದವರಿಗೆ ಬರುವಾಗ இப்ப பெற்றோர் ஆப்போசிட் பண்ணுவாங்க. ಇವು ಎತ್ತಿದವರು ಅದಕ್ಕೆ ತಡೆಯಾಗಿ அப்ப ಬರುತ್ತಾರೆ. இவங்க என்ன நினைப்பாங்க? ಏನ್ ನೆನೆಸುತ್ತಾರೆ? அந்த தகப்பனை எதிர்ப்பாங்க, ಆ ತಂದೆಯನ್ನು அந்த ಎದುರಿಸುತ್ತಾರೆ, தாயை ಆ எதிர்ப்பாங்க, ತಾಯಿಯನ್ನು அந்த ಎದುರಿಸುತ್ತಾರೆ, கூட பிறந்தவங்களை எதிர்ப்பாங்க. ಒಡ ಹುಟ್ಟಿದವರನ್ನು ಎದುರಿಸುತ್ತಾರೆ. ಯಾಕೆ? ஏன்? ಯಾಕೆ? அதுதான் முன்னால இருக்கிற அந்த அவங்களுக்கு முன்னுக்கு கண்ணுக்கு முன்ன இருதயத்தில் தூக்கி வச்சிருக்கிற யார் இருப்பாங்க? ಕಣ್ಣು ಮುಂದೆ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟಿರೋದು ಯಾರಿದ್ದಾರೆ? அந்த பையன் தான் இருப்பாங்க. ಆ ಹುಡುಗನಿದ್ದಾನೆ. அதனால ಆದ್ರಿಂದ லவ் என்ற ஸ்டார்ட் வர்றதுக்கு முன்னால இருக்கிற ஹாப்பி, ಆ ಪ್ರೇಮ ಅಂತ ಬರೋಕೆ ಮುಂಚೆ ಇರುವಂತಹ ಸಂತೋಷ, லவ்க்கு பின்னால ಆ ಪ್ರೇಮ ನಂತರ அந்த ஹாப்பி இருக்கா? ಅದು ಇರೋದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் சொல்றது? ಅರ್ಥವಾಗಿದ್ದೇನೆ ಹೇಳೋದು. நான் சொல்றது கரெக்டா இல்லையா? கரெக்ட் இல்லையா? ஐயோ, அது சொல்லமா, கல்யாணம் பண்ணிட்டீங்க, இப்ப நல்லா இருக்கிறீங்க. ஆனா அந்த டயத்துல சொல்ல வரேன், அந்த டயத்துல இப்ப இல்ல. சரியா? நீ போ. அப்போ அவரை தான் கூப்பிடணும். வாங்க ஜெகன் வாங்க, நீங்க சொல்லுங்க வாங்க. அவர் தான் கரெக்டா படப்படன்னு சொல்லுவார். சீக்கிரம் டக் டக்குன்னு சொல்லுங்க. இப்ப நீங்க சந்தோஷமா இல்லைன்னு நான் சொல்ல வரல, இப்ப ஹாப்பியா இருக்கிறீங்க. ஆனா சொல்ல வர சில காரியங்கள் நீங்க சொல்லுங்க. லவ் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? லவ் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, கரெக்டு தானே? லவ் நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னால இருந்த ஹார்ட், ஸ்டார்ட் பண்ணக்கு பின்னால எப்படி இருந்துச்சு இந்த ஹார்ட்னு கேட்கிறேன். இல்ல கல்யாணத்துக்கு பிறகு அப்புறம். ஆனா அந்த கட்டத்துல உங்க ஃபேமிலியில முடியாதுன்னு சொல்றாங்க, அப்ப எப்படி இருக்கும்ன்ற அதைத்தான் நான் இப்ப சொல்ல வரேன். அல்லேலூயா. ஹalleluya. வேற யாராவது லவ் பண்ணவங்க இங்க இருக்கீங்களா? ராபர்ட் வா, ராபர்ட் நீங்க வாங்க, நீங்க போங்க. சீக்கிரம் சீக்கிரம், டைம் இல்ல. வாங்க வாங்க, அவங்க கிட்ட வேணாம், நீங்க வாங்க. இந்த மூஞ்சோ நான் லவ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு எத்தனையோ முறை சொல்லியிருப்பாங்க இல்லையா? இப்ப சொல்லுங்க, லவ் பண்றதுக்கு முன்னால உங்க ஃபேமிலியில குடும்பத்துல எல்லாம் ஹாப்பியா இருந்திருப்பீங்க. ஆனா லவ் பண்ண பிறகு உங்க ஹார்ட் எப்படி இருந்துச்சா? இருக்கிறத சொல்லலாம். வலிக்கல, அதுக்கு பிறகு ரொம்ப வலிக்குது. கல்யாணம் ஆன பிறகு கேட்கல, லவ் பண்ணிருக்கும் போது கேட்டிருந்து. ஓ, இது நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்பதான் வலிக்குது அவனுக்கு. ஹalleluya. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏம்மா ஓய், நீங்க எப்படிமா மைக்கில் பேசிட்டு இருக்கீங்க?
ஹalleluya. ஹalleluya. இவர் லவ் பண்ணும்போது ஹாப்பியா இருந்தாரோ இல்லையோ, ஆனா இப்ப ஹாப்பியா இல்ல. ಇವಾಗ ಸಂತೋಷವಾಗಿಲ್ಲ அவர் ಅಂತೆ. சொல்றாரு இப்ப வலிக்குதான் ஹார்ட்ல. யாருனாலன்னு கேளுங்க பாஸ்டர், எதுக்காக வலிக்குதுன்னு. இப்ப உங்க மனைவி வேணான்ட்டாங்களா உங்க அப்பா அம்மாவை? அவங்க வரலாத்துக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? ஹalleluya. ஆமென். மாசம் எவ்வளவு கொடுக்குறீங்க உங்க வீட்டுக்கு? 2000 3000 மாசம். உங்க பொய் சொல்லக்கூடாது. இங்க பள்ளிப்படத்துக்கு முன்னால வந்து எப்பயாவது ஒரு முறை மனைவி ரொம்ப கண்டிஷன் பண்றாங்க கொடுக்கறதுக்கு. ஓஹோ, தெரியாம அப்பா அம்மா கொடுக்குற ஒரு புருஷன் இவர். ஹalleluya. ஆமென். வீட்டில் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதம்மா. சரி. ஹalleluya. ஆமென். ஹalleluya. இது நான் சண்டைக்கு கூப்பிடல. சரி 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 சரி, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் பாஸ் என்ன சொல்லன்னு காதை விட்டு கேளு, அதுக்கு பதில் சொல்லு. இருமா விஷயத்துல புன கேட்டாங்க. சரி, ஓகே, இது போதும். இதுக்கு முன்னாடி போங்க. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் இந்த அன்புக்கு ஆமா. ஹalleluya. அம்மா நீ வாம்மா, ஓடி கிட்ட வா, சீக்கிரம் வா. உங்க அப்பா அம்மா ரொம்ப நேசிக்கிறியா? நீ யாரையாவது விரும்பி இருக்கியா? யாராவது விரும்பி இருக்கியா? இப்ப இல்ல. இப்ப இல்ல. இல்ல சொல்லு, பரவாயில்ல, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இது யாராவது விரும்பி இருக்கிற அப்போ அப்பா அம்மா கிட்ட கிடைக்காத சந்தோஷம் நீ விரும்பின இடத்துல கிடைச்சா? இல்ல. ஆனா உன் மனசு எப்படி இருந்துச்சு? துக்கப்படிச்சா? கலங்குச்சா? பயமா இருந்துச்சா? பயம் இருந்துச்சு. ஹalleluya. புரியுது பாருங்க. ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. இந்த பிள்ளை இப்ப அந்த அப்படிப்பட்ட தப்புக்கு இடம் கொடுக்கல. ಈ ಮಗಳು ಇವಾಗ ತಪ್ಪಿಗೆ ಜಾಗ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ஊழியக்காரருடைய ஜெபம் பண்ணார், அது அர்த்தம் பண்ணுச்சு. இப்போ அந்த வழியில இல்லன்னு நான் நம்புறேன். ಸೇವಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು, ಇವಾಗ ದಾರಿಲಿ ಅವಳು ಇಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. பெற்றோர் போய் வீட்டுல போய் சண்டை கட்ட போட்டுற போறீங்க. ಎತ್ತಿದವರ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಜಗಳಾಡಬಾರದು. சரியா? இது நான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ಒಂದು ಉದಾಹರಣೆಗೆ ಹೇಳ್ತೇನೆ. உங்க பிள்ளைங்க உங்களுக்கு பெஸ்ட். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ನಿಮಗೆ ಬೆಸ್ಟ್. உங்க பிள்ளைகளை நீங்க நம்பணும். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ನಂಬಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. அதே சமயத்துல எல்லா தப்புகளையும் நம்பிக்கிட்டு இருக்க கூடாது. ಅದೇ ರೀತಿ ಎಲ್ಲ ತಪ್ಪುಗಳನ್ನು ನಂಬಬಾರದು. உங்க பிள்ளைங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை உண்மைதான். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರೋ ನಂಬಿಕೆ ನಿಜವೇ. ஆனா அந்த பிள்ளைங்க அப்படி நடக்கறாங்களான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ಆದ್ರೆ ಮಕ್ಕಳಾಗಿ ನಡೀತಾರೆ ಅಂತ ಫಸ್ಟ್ ನೋಡಬೇಕು. அதுக்கேற்ற ஆலோசனை கொடுக்கணும். ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಆಲೋಚನೆ கொடுக்க கூடாது. ತಟ್ಟಿ ಕೊಡಬಾರದು. இப்ப அப்பா வந்துட்டு கண்டிஷனா இருக்கிறாரு, ತಂದೆ ಒಂದು ಕಂಡೀಷನ್ ಮಾಡ್ತಾರೆ. அம்மா வந்துட்டு நீ எப்படினாலும் இருன்னு சொல்லக்கூடாது. ತಾಯಿ ಬಂದು ನೇಗದು ಇರ ಅಂತ ಹೇಳಬಾರದು. ரெண்டு பேருமே பிள்ளைக்கு சரியான வழி காட்டணும். ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳು ದಾರಿ ಸರಿಯಾಗಿ ಇರಬೇಕು. பாருங்க, நான் திரும்ப சொல்றேன். ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಹೇಳ್ತೇನೆ, ஒரு பெண்ணோ அல்லது ஒரு ஆணோ ಒಂದು ಗಂಡ ಅಥವಾ ಹೆಣ್ಣು ஒரு பையனையோ அல்லது ஒரு பெண்ணையோ விரும்பினாங்கன்னா, ಒಂದು ಹೆಣ್ಣು ಅಥವಾ ಗಂಡನ ಹುಡುಗ ಇಷ್ಟಪಟ್ಟರೆ, விரும்புகிற அந்த நாளுக்கு முன்னால் வரல அந்த குடும்பத்தோடு அந்த குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேர் சந்தோஷமா இருப்பாங்க. ಇಷ್ಟಪಟ್ಟ ತನಕ ಅವರ ಮೇಲೆ ಅಷ್ಟು ಪ್ರೀತಿಯಾಗಿ ಸಂತೋಷವಾಗಿ ಇರುತ್ತಾರೆ. ஆனா அந்த விரும்பின பின்பு ಅವರು ಇಷ್ಟಪಟ್ಟ ನಂತರ அவருடைய இருதயம் அலமோத ஆரம்பிச்சிரும். ಅವರ ಹೃದಯವಾಗಿ ಅಲ್ಲಾಡಕ್ಕೆ அவங்க ಇಷ್ಟಪಡುತ್ತದೆ. எண்ணங்கள் வேறு வேறுவாக ಅವರ மாறிடும். ನೆನಪು ಬೇರೆ ಬೇರೆ ಬದಲಾವಣೆ. அவங்க பார்வை எங்கடான்னு அப்படியே காத்துல அலமோதிக்கிட்டு இருக்கும். ಅವರ ದೃಷ್ಟಿ ಎಲ್ಲೋ ಅಂತ ಹಾಗೆ ಗಾಳಲ್ಲಿ ಅಲ್ಲಾಡಿಕೊಂಡಿರುತ್ತದೆ. அவங்களுக்குள்ள இருக்கிற சமாதானம் போயிடும். ಅವರ ಒಳಗಿರೋ ಸಮಾಧಾನ ಹೋಗುತ್ತದೆ. அவங்களுக்குள்ள இருக்கிற சுகம் போயிடும். ಅವರ ಸುಖ ಹೋಗುತ್ತದೆ. அவங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் போயிடும். ಅವರ ಒಳಗಿರೋ ಸಂತೋಷ அப்பா அம்மா ಹೋಗುತ್ತದೆ. சம்மதிப்பாங்களா? அப்பா அம்மா அண்ணன் ಸಮಾಧಾನ தம்பி ಕೊಡ್ತಾರಾ? சம்மதிப்பாங்களா? ಅವರು ಉತ್ತರ நான் ಕೊಡ್ತಾರಾ? விரும்புறது நடக்குமா? நான் இஷ்டப்பட்டு இப்படியே நடிக்கிறதா? நாளுக்கு நாள் ಈಗ ದಿನಗಳು அந்த வீட்டுல சாப்பிடுறத தவிர்ப்பாங்க. ಅವ್ರ ಮನೇಲಿ ಊಟ ಮಾಡೋದು அவங்க ತಡೆ வீட்டுல ಮಾಡ್ತಾರೆ. அழகுபடுத்துறத தவிர்ப்பாங்க. ಅವ್ರ ಮನೇಲಿ ಅಂದ ಮಾಡಿದ್ರು ಅದು ತಡೆ வீட்டுல ಮಾಡ್ತಾರೆ. எல்லாரும் பேசுறத தவிர்ப்பாங்க. ಮಾತಾಡೋದು ಕಡಿಮೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஏன்னா அந்த பயம் அவங்களை கொன்றுகிட்டே இருக்கும். ಆ ಭಯವು ಅವನ ಕೊಂದುತ್ತಾನೆ ಇರುತ್ತದೆ. அதனால ரெண்டு முடிவு எடுப்பாங்க. ಅದ ಎರಡು ತೀರ್ಮಾನ ஒண்ணு, ಮಾಡ್ತಾರೆ.
ஒன்னு சாப தேடுவாங்க, ಒಂದು ಸಾವನ್ನು இல்லன்னா ಹುಡುಕುತ್ತಾರೆ, ஓடி போய் வாழ்க்கை அமைக்கலாம்னு நினைப்பாங்க. ಇಲ್ಲಂದ್ರೆ ಓಡಿ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. இப்படிப்பட்ட வாழ்க்கையின் பாதை ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ஆண்டவர் ಜೀವಿತ ದಾರಿ விரும்பவில்லை. ದೇವರು ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ. நீங்க அதை சந்தோஷமா உங்க குடும்பத்தோடு பகிர்ந்து ಸಂತೋಷ ಕುಟುಂಬದ அந்த ಹಂಚಿಕೊಂಡು குடும்பம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க நடந்து ಆ ಕುಟುಂಬ ಸ್ವೀಕರಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು அதுக்காக ನಡೆದುಕೊಂಡು காத்திருந்து ಅದಕ್ಕಾಗಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದು அதை பரிசுத்தவான்கள் மத்தியில முடிச்சு பாருங்க, அது ஆசீர்வாதமாக ಅದು இருக்கும். ಪವಿತ್ರ ಭಕ್ತರ ಮುಂದೆ ಅದನ್ನು ಮೊಣ್ಣೆಕಾಲು ಹಾಕಿ ನೋಡಿ நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். 198% நான் பார்த்திருக்கிறேன். 98% வாழ்க்கையில் இன்னைக்கும் புலம்பி அழுது கொண்டு இருக்கிறார்கள். ಇವತ್ತು ಹತ್ತು ಗೊಲಾಡ್ತಾ ஆனா ಇದ್ದಾರೆ. ஒரு சிலர் தான் அங்க சந்தோஷமா இருப்பாங்க, ಕೆಲವರು ಮಾತ್ರ ஒரு ಸಂತೋಷವಾಗಿದ್ದಾರೆ. சிலர் தான் அந்த வாழ்க்கை சந்தோஷமா போகும், ಕೆಲವರು ಜೀವಿತ ஒரு சிலர் ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತದೆ. தான் அவங்க விரும்பினபடியே அவங்களுக்கு நன்மை உண்டாகும். ಕೆಲವರು ಇಷ್ಟಪಟ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯದು ನಡೆಯುತ್ತದೆ. 99% அழுகையும் புலம்பமா தான் இருக்கும். 99% ಅಳುವಿಕೆ ಗೋಳಾಟವಾಗಿರುತ್ತದೆ. சிவா எப்படி இருக்குப்பா? உன் லவ் மேரேஜ்ல எப்படி இருக்கு? என் மாமனார் இருக்கிறாரு, மாமியார் இருக்கிறாங்க, எப்படி நான் சொல்றது? உன் பொண்டாட்டி வந்திருக்கா? ஆஹா, சந்தோஷமா இருக்கிற. தாடி பார்த்தாலே தெரியுது. அல்லேலூயா, ஹalleluya, ஆமென். ஆமென். நம்ம முன்னால அழைச்சி கேட்க வேண்டாம், அப்புறம் குடும்பத்துல குழப்பம் உண்டாயிரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, உன் இள வயது மனைவியோடு. ನಿನ್ನ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸು ஓ, ಹೆಂಡತಿಯಿಂದ அதுல எங்க என்னது? இள வயதும் வாலிபமும் மாய. ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸು ಆಮೆನ್. ಮನಸ್ಸು ಮಾಯೆಯಾಗಿದೆ. ஆமென். நீ உன் விருப்பப்படி போவாய்னா ನೀನು ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ಹೋಗೋದಾದರೆ உனக்கு அது மாயையா மாறிடும். ನಿನಗೆ ಅದು ಮಾಯವಾಗುತ್ತದೆ. நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருந்த அனைத்து இதுல இருக்கு பாருங்க. உன் இள வயதில் இருந்து, ನೀನು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿಂದ உன் இருதயத்தில் இருந்து ನಿನ್ನ ಹೃದಯದಿಂದ உன் சஞ்சலத்தையும் ನಿನ್ನ உன் ಕರೆಕರೆಯನ್ನು மாம்சத்திலிருந்து தீங்கி நீக்கி போடு. ನಿನ್ನ ದೇಹದಿಂದ லவ் ಕ್ಷಮವನ್ನು பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இது இருந்தே இருக்கும். ಪ್ರೀತಿ ಮಾಡೋ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಒಳಗೆ ಇದು ಇರುತ್ತದೆ. அவங்களுக்குள்ள பயம் இருக்கும், ಅವರೊಳಗೆ ಭಯ அவங்களுக்குள்ள ಇರುತ್ತದೆ, இந்த வேதனை இருக்கும், ಈ ವೇದನೆ இந்த ಇರುತ್ತದೆ, சஞ்சலம் இருக்கும். ಈ ಸಂಕಲ್ಪ அதனால ಇರುತ್ತದೆ. தான் அவர் சொல்றாரு, ಅದನ್ನ ಹೇಳ್ತಾರೆ, இள வயதும் வாலிபம் மாய. ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸು ಯವನಸ್ಸು நீங்க ಮಾಯವಾಗಿದೆ. அதுக்கு மேல 9ஆம் வசனம் படிங்க. 9ஆம் வசனம் பாருங்க. 9ನೇ ವಾಕ್ಯವನ್ನು அது ಓದಿರಿ. அப்படியே கீழே இறக்குப்பா. அந்த 9 பாரு, வாலிபனே ಯವನಸ್ಥನೇ, உன் இளமையில சந்தோஷப்படு, ನಿನ್ನ ಯವನಸ್ಥರ உன் ಸಂತೋಷ வாலிப நாட்களில ಯವನಸ್ಥ உன் ದಿನಗಳಲ್ಲಿ இருதயம் உன்னை குறிப்பாக்கட்டும், ನಿನ್ನ ಹೃದಯ ನಿನ್ನ ಹುಟ್ಟಿ ನೋಡಲಿ, உன் நெஞ்சின் நலிகளிலும் ನಿನ್ನ ಮನಸ್ಸಿನ உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ನಿನ್ನ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣಿಗೆ ನಿನ್ನ ஆனாலும் ಆದರೂ இவை எல்லாவற்றின் நிமித்தம் ಇವೆಲ್ಲದಲ್ಲಿಯೂ தேவன் ದೇವರು உன்னை நியாயத்துல ನಿನ್ನನ್ನು ನ್ಯಾಯ கொண்டு வந்து ವಿಚಾರಣೆಯಲ್ಲಿ நிறுத்துவார். ಕರೆದುಕೊಂಡು ಮಾಡುತ್ತಾರೆ. லவ் ಎನಿಸು. பண்றவங்க வாழ்க்கையில ಪ್ರೀತಿ ಮಾಡೋ ಜೀವಿತದಲ್ಲಿ யாராவது சொல்லுங்க, லவ் பண்ணி திருமணம் பண்ணவங்க வாழ்க்கை ஒரு பஞ்சாயத்து கூட நடக்கலன்னு யாராவது சொல்லுங்க பாருங்க. ಯಾರ ಮದುವೆ ಆಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ಮದುವೆ ಆಗಿರೋರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಪಂಚಾಯತ್ ನಡಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿರಿ. ஹalleluya, ஆமென், ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್. அங்க பாருங்க, லவ் பண்ணா ಪ್ರೀತಿ ಮಾಡಿದರೆ நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்திடுவார். ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆಯಲ್ಲಿ ದೇವರು ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. அந்த பொண்ணுக்கு கூப்பிட்டு புத்தி சொல்லணும். ಆ ಹೆಣ್ಣಿಗೆ ಕರೆದು அந்த ಬುದ್ಧಿ பையனை ಹೇಳಬೇಕು. கூப்பிட்டு நீ லவ் பண்ணலையாமா உங்க ನೀ ಲವ್ புருஷனை? ಮಾಡಿ. இப்ப கேட்டுக்கங்க, அவர் எங்க? ವಿನು, ஹலோ, உங்க வீட்டுக்கார் பேர் என்ன? ವಿನು. வினு, கேட்டுங்க. உங்க புருஷனை லவ் பண்ணலன்னா இல்ல அப்படின்ட்டு உட்காந்துருக்கு. புரிஞ்சுக்குங்க. அல்லேலூயா. ಹalleluya. இப்பயும் நிறைய அம்மாமார்கள் அவங்க வீட்டுக்காரர்களை தூரம் வச்சு பார்த்துக்கிட்டு ಈಗ இருக்கிறாங்க. ಕೆಲವೊಂದು ತಾಯರ ಗಂಡನ ದೂರ ಇಟ್ಟು ನೋಡ್ತೀರಾ. கர்த்தர் நாம சின்ன ஒன்றும் கவலைப்பட வேணாம், கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா, ಹalleluya, ஆமென். ಆಮೆನ್. நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆಯಲ್ಲಿ ದೇವರು ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. நான் கொண்டு வந்த பிரசங்கம் அப்படியே இருக்கு, ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡ ಸಂದೇಶ ஆனா ஆவியான உங்களுக்கு இதை சொல்லிக்கிட்டு ಅದು இருக்கிறார். ದೇವರ ಆತ್ಮ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. அல்லேலூயா. கணவனே மனைவியே, ಗಂಡನೇ ಹೆಂಡತಿಯೇ, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ನೀವು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು கனமான காரியங்கள் செய்யுங்க. ಘನವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿ. கணவன் ಗಂಡನು மனைவியை புகழத்தக்கதாக இருக்கணும். ಹೆಂಡತಿಯನ್ನು ಹೊಗಳಿಕೊಳ್ಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್, சொல்லுங்க, ಆಮೆನ್. சத்தத்தை உயர்த்தி, ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಜೋರಾಗಿ. ஆமென். ಆಮೆನ್. கணவன் மனைவி ಗಂಡ ಹೆಂಡತಿ ஒருத்தருக்கு ஒருத்தர் ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು புகழ்ந்து பேசுறவங்களா இருக்கணும். ಹೊಗಳಿ ಮಾತಾಡುವವರಾಗಿರಬೇಕು. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಅಂತ ಹೇಳಿ. ஹalleluya. ಹalleluya. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ, நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಜೋರಾಗಿ ಹೇಳಿರಿ. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துல ಜ್ಞಾನಾಪ್ತಿಲಿ 31ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 3 வருஷம் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிரேன், டைம் 3 ஆயிடுச்சு. ವಾಕ್ಯವನ್ನು ಮಾತು ಹೇಳಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. ஹalleluya. ಹalleluya. கணவன் ಗಂಡನು அந்த வாழ்த்துதல் ಆ மனைவியை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வாழ்த்துது என்னன்னா, ಹೆಂಡತಿ ನೋಡಿ ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾತು அந்த ಏನಂದ್ರೆ, நீதிமொழிகள் 31:29 படிங்க. ಜ್ಞಾನಾಪ್ತಿಗಳು 31:21 ಓದಿರಿ. அநேக பெண்கள் ஆ குணசாலிகளாய் இருந்தது உண்டு, ஆ நீயோ அவர்கள் எல்லாருக்கும் ஆ மேற்பட்டவள் என்று அவளை ஆமென். புகழ்ந்தாய். ஹalleluya. ಹalleluya, ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್. இப்ப என்ன புகழ்றாருங்க? ಏನು ಹೊಗಳುತ್ತಾರೆ? என்ன புகழ்றாரு? ಏನು ಹೊಗಳುತ್ತಾರೆ? என்ன சொல்றாருங்க? ಏನು
ಹೇಳ್ತಾರೆ? சத்தத்தை உயர்த்தி ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ என்ன சொல்றாரு? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? கணவன் மனைவி பார்த்து எப்படி புகழ்றாங்க? ಗಂಡನ ಹೆಂಡತಿ ನೋಡಿ ಹೇಗೆ ಹೊಗಳುತ್ತಾರೆ? ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, ಏನ್ ನಡೀತದೆ ಅಂದರೆ கணவன் ಗಂಡನು மனைவியை பார்த்து குணசாலின்னு சொல்லணும். ಹೆಂಡತಿ ನೋಡಿ ಗುಣವಂತಿ ಅಂತ அந்த ಹೇಳಬೇಕು. மனைவியை புகழ்ந்து பேசணும். ಆ ಹೆಂಡತಿನ ಹೊಗಳಿ ಮಾತಾಡಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ நல்ல ಹೇಳಿ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿ. கணவன் மனைவியை புகழ்ந்து பேசுகிறது போல ಗಂಡ ಹೆಂಡತಿ ಹೊಗಳಿ ಮಾತಾಡೋ ರೀತಿ மனைவியும் அப்படி பேச வேண்டும். ಹೆಂಡತಿಯೂ ಆಗ ಮಾತಾಡಬೇಕು. மனைவியும் கணவனை புகழ்ந்து பேசணும். ಹೆಂಡತಿ ಗಂಡನ ಹೊಗಳಿ ಮಾತಾಡಬೇಕು. ரூத் 4ஆம் அதிகாரத்துல ರೂತ್ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ எடுங்க சீக்கிரமா. ரூத் 4ஆம் அதிகாரத்துல 4ನೇ ಅಧ್ಯಾಯವು நீங்க 12ல இருந்து 14 வரை பார்க்கும் பொழுது 14 ತನಕ ಹೋಗುವುದಾದರೆ அங்க அதே போல நீதிமொழிகள் 31 23 பார்க்கும் பொழுது ಜ್ಞಾನಾರ್ಥಿಗಳು 31 23 ನೋಡುವಾಗ மனைவி கணவனை புகழ்கிறாள். ಹೆಂಡತಿ ಗಂಡನನ್ನು ಹೊಗಳುತ್ತಾಳೆ. அந்த மனைவியால அந்த சமுதாயம் புகழ்கிறது கணவனை. ಆ ಸಮಾಜದಲ್ಲಿ ಹೆಂಡತಿಯನ್ನು ಗಂಡನನ್ನು இன்னைக்கு ಹೊಗಳುತ್ತಾರೆ. நிறைய பேர் என்ன புகழ்றதுக்கு காரணம் என்னன்னா, ಇವತ್ತು ಅನೇಕರನ್ನು ಹೊಗಳುವ உன் ಕಾರಣವೇನೆಂದರೆ மனைவி சரியா இருக்கிறப்பா, ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ஒரு ಸರಿಯಾಗಿದ್ದಾಳಪ್ಪ, குடும்பத்துக்கு ஏற்ற மனைவி, ನಿನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ತಕ್ಕ உன்னை ಹೆಂಡತಿ, என்ன மாதிரி பாத்துக்கிறாங்க பாருங்க. ಎಲ್ಲದನ್ನು இப்ப ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. என் வீட்டை பாத்துக்கிறாங்க, ನನ್ನ ಮನೆಯನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, என்னுடைய குடும்பத்தை பாத்துக்கிறாங்க, ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು எனக்கு ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, வேண்டியதை பாத்துக்கிறாங்க. ನನಗೆ ಬೇಕಾಗದಲ್ಲಿ பாருங்க, ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நேத்து கூட்டு போய் பாருங்க எப்படி ட்ரெஸ் எடுத்திருக்காங்க பாருங்க. ನಿನ್ನೆ ಹೋಗಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಬಟ್ಟೆ ಇಸ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ನೋಡಿ. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. இப்படி ಹೀಗಾಗಿ கணவனை மனைவி புகழ்றது போல ಗಂಡನ ಹೆಂಡತಿ ಹೊಗಳ மனைவியை கணவன் புகழ வேண்டும். ಹೆಂಡತಿಯನ್ನು ಗಂಡನ இந்த ಹೊಗಳ ரெண்டு ಮಾಡಬೇಕು. புகழ்ச்சியும் கர்த்தருக்கு பிரியமானது. ಎರಡು ಹೊಗಳಿಕೆ ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದದ್ದು. அடுத்து ಆ ನಂತರ பிள்ளைகள், இந்த மக்கಳು, பிள்ளைகள் பெற்றோர் அந்த கணவன் மனைவி அப்பா அம்மாவை புகழணும். ಈ ಮಕ್ಕಳು ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಹೊಗಳಿಸಬೇಕು. அதே நீதிமொழிகள் ಅದೇ ಜ್ಞಾನಾರ್ಥಿಗಳು 31ல 31 28 29 பாருங்க. 28 29 ನೋಡಿ. அங்க பிள்ளைகள் அந்த அப்பா அம்மாவை புகழ்ந்து பேசுறாங்க. ಆ ಮಕ್ಕಳು ಅವ್ರನ್ನ ಈಗ ಹೊಗಳಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ஹalleluya. ஆமென். ஆமென். ಆಮೆನ್. ஆமென். அப்ப ஒரு கணவன் மனைவி புகழணும், ಗಂಡನು ಹೆಂಡತಿಯನ್ನು ಹೊಗಳಿಸಬೇಕು, மனைவி கணவனை புகழணும். ಹೆಂಡತಿ ಗಂಡನನ್ನು இவர்கள் ಹೊಗಳಿಸಬೇಕು. பெற்றெடுத்த பிள்ளைகள் ಇವರು ಎತ್ತಿದಂತ ಮಕ್ಕಳು அந்த பெற்றோரை புகழணும். ಆ ಎತ್ತಿದವರನ್ನು ಹೊಗಳಿಸಬೇಕು. அந்த பெற்றோர்கள் ಆ ಎತ್ತಿದವರು சங்கீதம் 128ல சொல்ற பிரகாரம் ಕೀರ್ತನೆ என் 120 பிள்ளைகளால எங்களுக்கு சமாதானம், ನನ್ನ ಮಕ್ಕಳು ನನಗೆ என் ಸಮಾಧಾನ, பிள்ளைகளால எங்களுக்கு சமாதானம் ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ನಮಗೆ அப்படின்னு ಸಮಾಧಾನ. பிள்ளைகளை குறிச்சு பெற்றோர்கள் சொல்லணும். ಆಗ ಮಕ್ಕಳನ್ನ ಕುರಿತು ಎತ್ತಿದವರು ಹೇಳಬೇಕು. அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி 8ஆம் அதிகாரத்துல ಯೇಸು 8ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 18வது வசனத்தை சொல்றாரு. 18ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾರೆ. ஏசாயா சொல்றாரு, ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ, என்ன சொல்றாரு? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த ದೇವರು பிள்ளைகளும் ಕೊಟ್ಟ ಮಕ್ಕಳು அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோன்ற. ಅದ್ಭುತಗಳಾಗಿ ಅಡೆಯಾಳವಾಗಿರುತ್ತೇವೆ. ஹalleluya. ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. அப்ப பிள்ளைகளை குறிச்சு யார் சொல்லணும்? ಆಗ ಮಕ್ಕಳನ್ನು ಕುರಿತು ಯಾರು ಹೇಳಬೇಕು? அந்த பெற்றோர்கள் சொல்லணும். ಆ ಎತ್ತಿದವರು ಹೇಳಬೇಕು. அதுக்கு தான் ಅದಕ್ಕೆ ஆண்டவராகிய கிறிஸ்து ಕರ್ತನಾದ ಯೇಸು அவர் அன்பை கொடுத்தார். ಅವರ ಪ್ರೀತಿಯನ್ನೇ ಕೊಟ್ಟರು. அவர் அன்பை கொடுத்தார். ಆತನ ಪ್ರೀತಿಯೇ ಕೊಟ್ಟರು. யோவான் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல 1 ಯೋಹಾನ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ நல்லா படிங்க, சீக்கிரமா படிங்க. ಬೇಗ ಓದಿರಿ. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 ಯೋಹಾನ 4ನೇ ಅಧ್ಯಾಯವು எடுத்தவர்கள் சீக்கிரமா வாசிக்கலாம். 7 பிரியமானவர்களே, ஆ. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஆ. ஏனெனில் ஆ. அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆ. அன்புள்ள எவனும் ஆ. தேவனால் பிறந்து ஆ. அவரை அறிந்திருக்கிறான். ஆமே, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕರವನ್ನು இப்ப ಹಿಡಿದಿರಿ. முடிவுக்கு நேரம் வந்திருக்கு. ಕೊನೆಗೆ ನೇರಾಗಿ ಬಂದಿದ್ದೀವಿ. அன்பு தேவனால் உண்டானது. ಪ್ರೀತಿ ದೇವರಿಂದ ಉಂಟಾಗಿದೆ. இந்த அன்பை விட்டு விடாதே. ಈ ಪ್ರೀತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ. பக்கத்துல இருக்கிற கைப்பிடி சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕರವಿಡ್ದು ಹೇಳಿರಿ. உன்னிடத்தில் இருக்கிற அன்பு ನಿನ್ನ ಬಳಿ ಇರುವಂತ ಪ್ರೀತಿ தேவனால் உண்டான அன்பு. ದೇವನ ಉಂಟಾದ இந்த ಪ್ರೀತಿ. அன்புல ಈ நீ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ நிலைச்சு நெல்லு. ನೀನು ನೆಲೆಗೊಂಡಿರು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ಆಮೆನ್. சத்தமா தான் சொல்லுங்களேன். ಸ್ವಲ್ಪ ಜೋರಾಗಿನೇ ಹೇಳಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. இந்த அன்புல ಈ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ நீ நிலைச்சு நெல்லு. ನೀನು ಶಾಶ್ವತವಾಗಿ ஹalleluya. ನಿಲ್ಲು. ಆಮೆನ್. இப்போ கணவன் மனைவிக்கு ಗಂಡ ಹೆಂಡತಿಗೆ ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம் சொல்றேன் ಒಂದು பாருங்க. ಮುಖ್ಯವಾದ ಆಧಾರ இப்போ ಹೇಳ್ತೇನೆ. 2 நிமிஷத்துல நான் முடிச்சிட்டேன். 2 ನಿಮಿಷದಲ್ಲಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. பாருங்க, ನೋಡಿರಿ, ஒரு கணவனுக்கு மனைவி விட ಒಂದು ಗಂಡನಿಗೆ ಹೆಂಡತಿಗಿಂತ கூடுதலாக இருக்க வேண்டியது 3 காரியம். ಹೆಚ್ಚಾಗಿರಬೇಕಾದ 3 ಕಾರ್ಯವು. மனைவியை விட கணவனுக்கு கூடுதலா இருக்க வேண்டியது ಹೆಂಡತಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿರುವಂತ ಗಂಡನಿಗಿರುವಂತ ಕಾರ್ಯವು என்ன ಏನು அப்படின்னா, ಏನಂದರೆ முதல் வயது.
ವಯಸ್ಸು கணவனுக்கு மனைவியை விட கணவன் மூத்து இருக்கணும். ಹೆಂಡತಿಗಿಂತ ಗಂಡನ ವಯಸ್ಸು ಹೆಚ್ಚಾಗಿರಬೇಕು. கணவனை உருவாக்கித்தான் அடுத்து மனைவியை உருவாக்கினான். ಗಂಡನ ಉಂಟು ಮಾಡಿ ನಂತರ ಹೆಂಡತಿನ ದೇವರು ಉಂಟು அதனால ಮಾಡಿದರು. அந்த ಆದ್ರಿಂದ கணவன் ಆ ಗಂಡನು மனைவி காட்டிலும் வயது கரெக்டா இருக்கணும். ಹೆಂಡತಿಗಿಂತ ಗಂಡನ ವಯಸ್ಸು ಹೆಚ್ಚಾಗಿರಬೇಕು. ரெண்டாவது பாருங்க, ಎರಡನೇದಾಗಿ ನೋಡಿ, அந்த கணவனிடத்துல இருக்கிறது என்ன ಆ தெரியுமா? ಗಂಡನ ಬಳಿ ಇರೋದು ಏನು ಗೊತ್ತಾ? அறிவு. ಬುದ್ಧಿ. ஆமென். ಆಮೆನ್. அதான் ஞானம், ಜ್ಞಾನವು, புத்தி. ಬುದ್ಧಿ. இது மூன்று இருக்கணும். ಈ ಮೂರು ஒண்ணுதான் ಇರಬೇಕು. அது எல்லாம் ஒரே பதம் தான். ಅದೆಲ್ಲ ಒಂದೇ ಮಾತೆ. அறிவு இருக்கணும். ತಿಳುವಳಿಕೆ ಇರಬೇಕು. ஆமென். வயது இருக்கணும். ವಯಸ್ಸು ಇರಬೇಕು. ரெண்டாவது அறிவு இருக்கணும். ಏನಾಗಿ ತಿಳುವಳಿಕೆ மனைவி ಇರಬೇಕು. கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், ಹೆಂಡತಿ ಬಳಿ ಹೇಗೆ குடும்பத்துல எப்படி ನಡೀಬೇಕು, இருக்கணும் ಮಾತಾಡಬೇಕು, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹೇಗೆ அப்படி ಇರಬೇಕು சொல்லி ಹಾಗೆ ಹೇಳಿ அந்த அறிவு இருக்கணும். ಆ ತಿಳುವಳಿಕೆ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா. ಆಮೆನ್. மூணாவது என்ன தெரியுமா? ಮೂರನೇದಾಗಿ ಏನು ಗೊತ್ತಾ? ஆமென். ಆಮೆನ್. மூணாவது என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ಮೂರನೇದಾಗಿ ಏನು ಹೇಳಿರಿ? பணம் 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 இருக்கணும். ಹಣ ಹಣ அந்த ಇರಬೇಕು. பணம் இருந்தா தான் மனைவி புருஷனை மதிப்பா இல்லாட்டி மதிக்க மாட்டான். ಆ ಹಣ ಇದ್ರೆ ಹೆಂಡತಿ ಗಂಡನಿಗೆ ಗೌರವ ಕೊಡುವುದು. அதனால தான் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பொண்ணு பார்க்கும்போது அந்த பொண்ணு வீட்டு கேக்குறாங்க, புருஷனுக்கு பையனுக்கு என்ன இருக்கு, ಅದ ಹೆಣ್ಣು ನೋಡುವಾಗ வீடு ಗಂಡನ இருக்கா, ಮನೆಗೆ வேலை இருக்கா, ಕೆಲಸವಿದ್ಯಾ, யாராவது குணம் இருக்கான்னு கேக்குறாங்களா, ಯಾರಾவது ಒಳ್ಳೆ ಗುಣವಿದ್ಯಾ ಅಂತ நல்லா ಕೇಳ್ತಾರಾ, இருக்கிறானான்னு கேக்குறாங்களா, ಚೆನ್ನಾಗಿದ್ದಾನ ಅಂತ அவன் என்ன ಕೇಳ್ತಾರಾ, வேலை செய்றான், ಅವನ್ ಏನ್ ಕೆಲಸ அவன் என்ன ಮಾಡ್ತಾನೆ, படிச்சிருக்கான், ಅವನು ಎಷ್ಟು ಓದಿದ್ದಾನೆ, அவன்கிட்ட பணம் இருக்கா, ಅವನ ಬಳಿ ಹಣವಿದ್ಯಾ, வீடு இருக்கா, ಮನೆ ಇದೆಯಾ கேக்குறாங்களா இல்லையா? ಕೇಳ್ತಾರಾ ಇಲ್ವಾ? எங்க வீட்டுல என் மனைவி பொண்ணு பார்க்க வந்தாங்க. ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಹೆಂಡತಿ எங்க ನೋಡಕ್ಕೆ அண்ணன் கேக்குறாங்க, நாங்க என்னப்பா கேட்கணும் அப்படின்னு. ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಏನಪ್ಪ நீங்க ಕೇಳಬೇಕು ஒண்ணும் கேட்க வேண்டாம், ನೀವೇನು வெறும் ಕೇಳಬಾರದು, பெண்ணு மட்டும் கேளுங்கன்னு ಬರೀ சொன்னேன். ಹೆಣ್ಣು ಮಾತ್ರ ಕೇಳಿರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப பொண்ணு வீட்டுல சொல்றாங்க, ಹೆಣ್ಣು ಮನೆಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நாங்க ஆண் வீட்டுல பொண்ணு வீட்டுல இருந்து அவங்க கேக்குறாங்க, நீங்க என்ன வேணுமே கேளுங்க. ಹೆಣ್ಣು ಮನೆಯಲ್ಲಿ ಕೇಳ್ತಾನೆ ಏನ್ ಬೇಕಾದ್ರೆ உடனே ಕೇಳಿರಿ. எங்க வீட்டு சரி சொல்லிட்டாங்க, ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ எங்களுக்கு ஒண்ணு வேணாம், ನಮಗೆ ಹೆಣ್ಣು ಬೇಡ, என் தம்பி விரும்புறது உங்க பொண்ணு மட்டும் தான், ನಮ್ಮ ತಮ್ಮ ಇಷ್ಟಪಟ್ಟು ನಿಮಗೆ வேற ಹೆಣ್ಣು எது ಮಾತ್ರ. வேணா நீங்க பொண்ணை மட்டும் கொடுங்க. ನೀವು ಏನು ಬೇಡ ಹೆಣ್ಣು ಮಾತ್ರ ಕೊಡಿರಿ. அப்ப அவங்க வீட்டுல ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ எங்க வீட்டுக்காரங்க கேக்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಗೆ ಏನು ಬೇಕಾದ್ರೆ ಕೇಳಿರಿ. உடனே அவங்க சொன்னது என்ன தெரியுமா? ಅವ್ರು ಹೇಳಿದ ಏನು ಗೊತ್ತಾ? எங்க பொண்ணுக்கு நகை போடுறீங்களான்னு கேட்டா. ನಮ್ಮ ಹೆಣ್ಣಿಗೆ ಒಡವೆ ಹಾಕುತ್ತೀರಾ? ஹல்லேலூயா. ஹalleluya. கேளுங்க, அங்க இருக்காங்க பாருங்க. ಅಲ್ಲಿದ್ದಾರೆ ಕೇಳಿ. அதனால தான் நான் அடிக்கடி சொல்றேன், நான் தான் அவங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிருக்கிறேன், நான் அவங்க அவங்க எங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு வரல. ஹல்லேலூயா. ஆமென். ಆಮೆನ್. புரிஞ்சா நான் சொல்றது? ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇದೆ ನಾನು உடனே பாருங்க ஓகே சொல்லிட்டாங்க. ತಕ್ಷಣ ಓಕೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟರು. கர்த்தர் பாருங்க எப்படி இணைச்சிருக்கார் பாருங்க. ದೇವರು ಹೇಗೆ ಸೇರಿಸಿದ್ದಾರೆ ನೋಡಿ. இப்போ ಇವಾಗ இங்க இந்த ஒரு திருமணம் என்று சொன்னா ಒಂದು ಮದುವೆ ಅಂತ இது ಹೇಳಿದರೆ மூணு முக்கியம். ಈ ಮೂರು அதே ಮುಖ್ಯ. போல ಅದೇ ಪ್ರಕಾರ பெண்ணிடத்திலிருந்து ಹೆಣ್ಣೆ ಬಳಿಯಿಂದ கணவனை காட்டிலும் சிலவைகள் முக்கியம். ಗಂಡನಿಗಿಂತ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. என்ன வேணும்? ಏನ್ ಬೇಕು? அந்த பொண்ணுக்கு பொறுமை வேணும். ಆ ಹೆಣ್ಣಿಗೆ ನಿಧಾನ ಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹalleluya. இரண்டாவது என்ன வேணும்? ಎರಡನೇದಾಗಿ ಏನ್ ಬೇಕು? அன்பு வேணும். அன்பு ಪ್ರೀತಿ. அன்பு காட்டுற அந்த அன்பு வேணும். ಪ್ರೀತಿ ತೋರಿಸುವಂತ. மூணாவது என்ன வேணும்? ಮೂರನೇದಾಗಿ ಏನ್ ಬೇಕು? சுத்தம். ಶುದ್ಧವು. சுத்தம் ಕ್ಲೀನ್ ಆಗಿರಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. நீங்களும் சுத்தமா இருக்கணும், உங்க வீடு நீங்க சுத்தமா இருந்தா தான் வீடு சுத்தமா இருக்கும். ನೀವು ಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. ನೀವು நிறைய வீடு நான் போகும்போது பாப்பேன் வீடு எப்படி இருக்குன்னு. ಅನೇಕ ಮನೆಗೆ ನಾನು ಹೋಗುವಾಗ ನೋಡ್ತೀನಿ. ஹல்லேலூயா. ಹalleluya. சில வேணுனே நான் பச்சல் பாத்ரூம் போவேன், ಕೆಲವರು ಬೇಕಂದ್ರೆ ಬಚ್ಚಲ್ ಮನೆಗೆ ನಾನು அங்க ಹೋಗೋದು. பார்த்தா எல்லாம் அங்கதான் தோரணங்கள் இருக்கும், ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಎಲ್ಲ ಹಾಕಿ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. அங்க தோரணங்கள் இருக்கும், உள்ள அப்படியே கிடக்கும். ಒಳಗೆ ಹಾಗಾಗಿ ಇದ್ದಿರುತ್ತದೆ. பெண் எப்பொழுதும் சுத்தமானவள், ரூபவதியாய் பிரியமானவளாய் இருக்கணும். ಯಾವಾಗಲೂ ಅಂದವುಳ್ಳವಳಾಗಿ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಶುದ್ಧ ಉಳ್ಳವಳಾಗಿ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹalleluya. அடுத்து பக்தி. ಭಕ್ತಿ. அவளுடைய பக்தி எப்பொழுதும் கனமா இருக்கணும். ಅವಳ ಭಕ್ತಿ ಯಾವ ಘನವಾಗಿರಬೇಕು? சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. விவேகம் எல்லாவற்றிலும் ಒಂದು ವಿವೇಕ எல்லாவற்றும் சிறந்தவளாய் இருக்கணும். ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಒಳ್ಳೆಯುಳ್ಳವಳಾಗಿರಬೇಕು. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஹல்லேலூயா. ஆமென். இப்ப கணவன் மனைவிக்கு இருக்க வேண்டிய ಗಂಡ ಹೆಂಡತಿಗೆ ಇರಬೇಕಾದ மூன்று காரியம்தான். ಮೂರು ಕಾರ್ಯ. திருமணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ಮದುವೆ ಆಯ್ತು ಅಂದರೆ அவங்க 3 காரியம் தான் செய்யணும். ಮೂರು ಕಾರ್ಯ ಅವರು ಮಾಡಬೇಕು. ஒண்ணு என்னன்னா ಒಂದು ಏನೆಂದರೆ அவங்க புரிந்து கொள்வது, ಅವರು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು, இரண்டாவது சிந்திப்பது, ಅವರು ಯೋಚಿಸುವುದು, மூணாவது மதிப்பது. ಮೂರನೇದಾಗಿ ಮರ್ಯಾದೆ இது ಕೊಡುವುದು. 3 இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் பம்பட்ட அழகா மாறிடும். ಈ ಮೂರು ಇದ್ರೆ ಕುಟುಂಬ ಸುಂದರವಾಗಿ இந்த ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. 3 கணவன் மனைவி பின்பற்றணும். ಈ ಮೂರು ಗಂಡ ಹೆಂಡತಿ அப்ப ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು. நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. ಅವಾಗ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ஹல்லேலூயா. ಹalleluya. முப்பரி நூல் அருந்து போகாது. ಮೂರು ಹಗ್ಗವು ಅದು ಕಿತ್ತು திருமணம் ಹೋಗೋದಿಲ್ಲ. கர்த்தருக்குள் கனமானது. ಮದುವೆ ದೇವರಲ್ಲಿ என் ಘನವಾದದ್ದು. பிரியமே என்று சொல்லுகிற, ಪ್ರಿಯವೇ ಅಂತ ಹೇಳಿದ என் ಮಾತು. பிரியமானவளே என்று சொல்லுகிற ನನಗೆ ಪ್ರಿಯವಾದವಳೆಂದ அந்த வார்த்தை ಮಾತು. உங்களுக்கு மகிமையா ಆ மாறிடும். ಮಾತು ನಿಮಗೆ ಮಹಿಮೆ ಆಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆக திருமணமானவங்களும் சரி, ಆದ್ರೆ ಮದುವೆ ಆದವರು ಸರಿ, திருமணம் ஆக போறவங்களும் சரி, ಮದುವೆ ಆಗ
ಇರಲವರು உங்களை ಸರಿ இன்றைக்கு பரிசுத்தமாக்கி ನಿಮ್ಮನ್ನು ಇವತ್ತು ಪವಿತ್ರವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. மணவாளனாக கிறிஸ்துவை சந்திக்க நீங்க ஆயத்தமா இருங்க. ಮೊದಲಲ್ಲಿ ಹಿಂಗಿನಾಗಕ್ಕೆ ಯೇಸುವನ್ನು ಸಂಧಿಸಕ್ಕೆ உங்க வாழ்க்கை ಸಿದ್ಧವಾಗಿರಿ. கிறிஸ்துவுக்குள் ನಿಮ್ಮ இணைஞ்சிருக்கட்டும். ಜೀವಿತ ದೇವರಲ್ಲಿ ಸೇರಿರಿ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. உங்க இருதயத்து மேல கை வச்சு, ನಿಮ್ಮ ಹೃದಯ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು, உங்க இருதயத்து மேல கை ನಿಮ್ಮ வைத்து, ಹೃದಯ ಮೇಲೆ ಕೈಯನ್ನು ಇಟ್ಟು, ஆண்டவரே ದೇವರೇ திருமணமானவங்க எல்லாம் ಮದುವೆ ಆದವರೆಲ್ಲ உங்க கணவனா இருந்தா மனைவியை பார்த்து சொல்லுங்க, ಗಂಡನಾಗಿದ್ದ ಹೆಂಡತಿ ஆண்டவரே ನೋಡಿ இதுவரையிலும் என் மனைவிக்கு விரோதமா நான் ஏதாவது செஞ்சிருந்தா ಇಲ್ಲಿ ತನಕ ನನ್ನ ಹೆಂಡತಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ என்னை ಏನಾದ್ರು மன்னிச்சிருங்க ಮಾಡಿದೆ, ஆண்டவரே. ನನ್ನ ಕ್ಷಮಿಸಿ என்னுடைய ದೇವರೇ, அன்பு முழுவதும் ನನ್ನ ಪ್ರೀತಿ என் மனைவிக்கு நான் ಸಂಪೂರ್ಣವಾಗಿ கொடுப்பேன்னு ನನ್ನ சொல்லுங்க. ಹೆಂಡತಿಗೆ அதே ಕೊಡುತ್ತೇನೆ போல ಅಂತ ಹೇಳಿರಿ. கணவனை பார்த்து மனைவி சொல்லுங்க. ಅದೇ ರೀತಿ ಗಂಡನ ஒருவேளை உங்க கணவன் இங்க வராம இருக்கலாம், ನಿಮ್ಮ ಗಂಡ ಬರ್ದಿರೇ அந்த ಇರಬಹುದು. கணவனை நினைத்து ஜெபிங்க. ಗಂಡನ ನೆನೆಸಿ பெற்றோர்களே ಪ್ರಾರ್ಥಿಸಿ. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. பிள்ளைகளே இதுவரையிலும் உங்க மன விருப்பப்படி நடந்திருக்கலாம், ಮಕ್ಕಳ ಇಷ್ಟದಾಗ ನಿಮ್ಮ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ನೀವು இப்ப ನಡೆದಿರಬಹುದು. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமாக நடங்க. ಕರ್ತನಾದ ಯೇಸು ನಿಮಿತ್ತ உங்க உங்க அன்ப இன்பமா கிறிஸ்துவுக்குள் வெளிப்படுத்துங்க. ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ ಸಂತೋಷವಾಗಿ ಯೇಸುವಿಗೆ ಕೊಡಿರಿ. அப்படியே கண்களை மூடி ಹಾಗೆ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ உங்களை ஒப்பு கொடுங்க. ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. உங்களை ஒப்பு கொடுத்து ಹಾಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು உங்க வாழ்க்கையை நறுமணமா மாற்று. ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಒಳ್ಳೆ ವಾಸನೆವಂತದಾಗಿ கிறிஸ்து தான் ಮಾರ್ಪಡಿಸಿ. உங்களுக்கு எல்லாவற்றிலும். ದೇವರೇ ನಿಮಗೆ ಎಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ ஆமென். ಆಮೆನ್. அன்பு பரிமாறம் பண்றேன்னு சொல்லி ಪ್ರೀತಿ ಹಂಚಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ வீணான மரணத்துக்கு நேர போக வேண்டாம். ವ್ಯರ್ಥವಾದ ಮರಣಕ್ಕೆ ಹೋಗಬಾರದು. இயேசு உங்களை நேசிக்கிறார். ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನೇ ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. இயேசு உங்களை நேசிக்கிறார். ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನೇ ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. இயேசு உங்கள் மீது அன்பு கூறுகிறார். ಯೇಸು ಮೇಲೆ ಮಮತೆ ಇಟ್ಟಿರುತ್ತಾರೆ. அந்த அன்பு மாறாதது, ಆ ಪ್ರೀತಿ ಎಂದಿಗೂ ಬದಲಾವಣೆ அந்த அன்பு மறையாதது. ಅದು ಮರೆಯಾದದು. அவருக்குள்ளே வாழ்வதற்கு கற்றுக்கொள்வோம். ಅವರೊಳಗೆ ಬದುಕಕ್ಕೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳೋಣ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಆಶ್ರಯಿಸುತ್ತಾರೆ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல. ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಯ್ತು ಅಂತ நான் ಗೊತ್ತಿಲ್ಲ. உங்களை வெட்கப்படுத்தவோ ನಾನು ನಿಮ್ಗೆ ನಾಚಿಕೆ இல்ல ಪಡಿಸೋದು, அவர் என்னத்தான் சொன்னாருன்னு சொல்றதுக்கு இல்ல. ನನ್ನನ್ನೇ ಹೇಳಿತಾರ ಅಂತ இது ಹೇಳಿದಕ್ಕೂ ಇಲ್ಲ. தீர்க்க தரிசன வார்த்தை. ಇದು ಪ್ರವಾದನೆ ಮಾತು. நான் கொண்டு வந்த பிரசங்கம் அப்படியே இருக்கு. ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡ ಬಂದ ಸಂದೇಶವಾಗೇ ಇದೆ. இன்னொரு நாள் நான் பிரசங்கிக்கிறேன். ಇನ್ನೊಂದು ನಾನು ಪ್ರಸಂಗ ஆண்டவர் ಮಾಡುತ್ತೇನೆ. சொல்லி இருக்கிறார், அதுபடி நடங்க. ದೇವರು ಹೇಳಿದ ಅದ ಪ್ರಕಾರ ஆண்டவர் ನಡೆಯಿರಿ. உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. God bless you. ಕರ್ತನ ನಿಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. Amen.